அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மதராசப்பட்டினம் என்ற இந்த நூலை நரசையா எழுதிய மதராசப்பட்டினம் என்ற நூலை இன்னைக்கு விமர்சனம் செய்ய இருக்கிறேன். அவரோட ஆய்வு உரை வழங்க இருக்கிறேன். இதுதான் அந்த புஸ்தகம். மதராசப்பட்டினம் என்ற நூல் இங்கே நான் ஏற்கனவே ஒரு 6 முறை 6 புஸ்தகங்களை பேசியிருக்கிறேன், கலந்து பேசியிருக்கிறேன், விமர்சனம் செய்திருக்கிறேன். விமர்சனமும் சொல்ல முடியாது, அந்த புஸ்தகத்தை பற்றி சில அம்சங்கள் எடுத்து சொல்லியிருக்கேன். இங்கே வந்து ஒரு காந்தி புக் சென்டர் ஸ்டடி சென்டரில் ஒரு 4 வருஷம் 14 வருஷமாக இந்த புதன்கிழமை தோறும் இந்த புத்தக உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. நான் பேசிய புத்தகங்களுடைய ஒரு சின்ன ஒரு தொகுப்பை கொடுத்துருக்கேன். 6 புத்தகங்களுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஆல்கமி ஆஃப் ஏர் அப்படின்னு கெமிஸ்ட்ரி பற்றி ஒரு புத்தகம், கன்ஸ் ஜெர்ம்ஸ் அண்ட் ஸ்டீல் ப்ரீ ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு புத்தகம், வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் ஆடம் ஸ்மித்தோட எக்கனாமிக்ஸ் பற்றி ஒரு புத்தகம், டார்வின்ஸ் ஆர்மாடா அப்படிங்கிற ஒரு பயாலஜி பற்றி அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி, ஹாரி பாட்டர் ஒரு ஃபிக்ஷன் அண்ட் ஃபால்ஸ் எக்கானமி அப்படின்ட்டு எக்கனாமிக்ஸையும் ஹிஸ்ட்ரியும் கம்பைன் பண்ணுற இந்த 6 புத்தகங்களையும் நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். எல்லாமே ஆங்கிலம்ன்றது குறிப்பிடத்தக்க வேண்டியது. அது எல்லாத்தையும் நான் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் என்னால் தெரிஞ்ச தமிழில் பேசினேன். அதில் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தவிர ஓரளவுக்கு தமிழில் பேசினேன். இந்த புத்தகம் சரவணன் ரொம்பனால காந்தி சம்மந்தப்பட்டு ஏதாவது பேச அப்படிங்கிறார். நான் இன்னும் வந்து அந்த காந்தி எப்படி ஒத்துழையாமல் செய்தாரோ அந்த மாதிரி நான் ஒத்துழையாமை செஞ்சு காந்தி பற்றி பேசாமல், ஆனால் தமிழுக்கு கொஞ்சம் இப்போ கட்சி மாறிட்டேன், தேர்தல் நேரம் வேறு. ஸோ அதனால் மதராசப்பட்டினம் புத்தகத்தை பற்றி எடுத்திருக்கேன். இப்போ மதராசப்பட்டினமா சென்னை பட்டணமா அப்படின்ற இடத்துல கேள்வி வரும். இது என்னுடைய பிரச்சனை இல்லை, அவருடைய பிரச்சனை. அவர் வச்ச பேர் அந்த புத்தகத்துக்கு. மதராசப்பட்டினம் அப்படின்னு நம்ம போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக இந்த நூலுக்கு வந்து ஒரு அறிமுக உரை வந்து எஸ் முத்தையா அப்படிங்கிறவர் கொடுத்துருக்கார். அவர் மெட்ராஸ் டிஸ்கவர்ட், மெட்ராஸ் ரீடிஸ்கவர்ட் அப்படிங்கிற புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கார். மெட்ராஸை பற்றி தொடர்ந்து இந்துலாம் எழுதியிருக்கார். ரொம்ப அதிசயமாக இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் ரொம்ப நல்லா அமைஞ்சு போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு காலையில் தான் சொல்லி அவர் இந்த புத்தகத்துக்கு முன்னுரை கொடுத்துருக்கார். அவர் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கார், தமிழ் தெரிஞ்சாலும். ஸோ அது ஒரு நல்ல அமைப்பாக போச்சு. ஸோ அதுலேருந்து தொடர்ந்து நரசையாவின் நூல்களுக்கு வருவோம். நரசையாவின் மற்ற சில நூல்கள்லாம் எழுதியிருக்கார். கடலோடி என்று தன்னுடைய ஒரு அது ரொம்ப ஃபேமஸான நூல், தன்னுடைய சுயசரிதையை எழுதியிருக்கார். நாடோடி மாதிரி கடலோடி பழகி போனதுனால கடலோடின்னு அவர் வந்து ஒரு சீஃப், அவர் மெரைன் இன்ஜினியராக இருந்திருக்கார். பிரிட்டிஷ் நேவியில் சேர்ந்த பிரிட்டிஷ் பீரியட்லேயே. ரொம்ப முக்கியமாக கடல் வழி வணிகம் என்ற இந்த நூல் எழுதியிருக்கார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புக்கு. மர்கன்டைல் ட்ரேட், நம்ம ஆட்சி பண்ண வந்த இங்கிலீஷ்காரங்க வந்து மர்கன்டைல் ட்ரேட் தான் வந்தாங்க. கப்பல் வழியாக வணிகம் பண்ணுறதுக்கு தான் வந்தாங்க. அதை பற்றி எனக்கு தெரிஞ்சது தான் முதல் புத்தகம். அதாவது கடல் வழி வணிகம்ன்றதை பற்றியே எனக்கு தெரிஞ்சது தான் முதல் நூல். இது தவிர வந்து ஆலவாய் அப்படின்னு மதுரை பற்றி, அதாவது இந்த புத்தகம் எழுதின அப்புறமா மதுரை பற்றி ஆலவாய் ஒரு நூல் எழுதியிருக்கார். தீர்க்க ரேகைகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். சிறுகதை தொகுப்பு, நிறைய சிறுகதை எழுதியிருக்கார். லெட்டர் டயலாக் வந்து கிருத்திகா மற்றும் ஸ்டெடி சுந்தரராஜனுடைய கடித பரிமாணங்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கார். அதுவும் சொல்ல இருக்கு. இதை தவிர ஒரு பல வருடங்களாக சில கதைகள் எழுதியிருந்தார். ஆனந்த விகடன் முத்திரை கதைகள், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆனந்த விகடனில் முத்திரை சிறுகதைகள் என்று ஒரு படிப்பு வந்தார். அவர் இந்திரா பாக்சாதி இன்னும் யாரையும் அவங்க ஆரம்பிச்சு வச்ச காலம் உண்டு. இன்னும் வந்து நீங்கள் ரெகுலராக ஹிந்து படிச்சிருக்கீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்துவில் ரெகுலராக நூல் ஆய்வு கட்டுரைகள் இந்த மாதிரி நான் இன்னைக்கு செய்கிற மாதிரி அவர் வந்து ஒரு 1/2 பக்கத்துக்கு அவர் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் ரொம்ப பிரமாதமான நூல் ஆய்வு செய்கிறார். 1/2 பக்கத்துக்கு வந்து அவர் நூல் ஆய்வு கொடுக்கறதுக்கு ராமே அமைச்சுருக்காரு, அவங்க இன்ட்ரெஸ்ட்லாம் அமைச்சுருக்காங்க, எனக்கு இன்டர்வியூ ஸ்டாஃப்லாம் அமைச்சுருக்காங்க. அதெல்லாம் ரெகுலராக எழுதிட்டு வர வரலாற்று கட்டுரைகள் எழுதார். கடையாழி என்ற தமிழ் பத்திரிகை இலக்கிய பத்திரிகைகள் எழுதியிருந்தார். அடையாறு டைம்ஸ், மெட்ராஸ் மியூசிக்ஸ்லாம் அவர் வந்து ரெகுலராக ஆங்கிலத்தில் எஸ்ஏ எழுதியிருக்கிறார். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே பார்ப்பா சில வரலாற்று தகவல்லாம் வருது. கடல் வணிகம் இந்த நூலுக்கு தூண்டுகோல் என்ன அப்படிங்கிறதும் அவர் வந்து ஒரு சின்ன முன்னுரையில் சொல்லியிருக்கார். கடல் வழி வணிகம்ன்ற ஒரு நூல் அவர் எழுதும் பொழுதும் மதராஸ் கெசட்டியர் அப்படிங்கிற ஒரு பதிப்பு கொண்டு வரும் பொழுதும் மதராஸ் ஆவணங்களை பற்றி ஒரு குழு சேர சொல்லியிருக்கார். அப்போ வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு தமிழில் வந்து இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதுக்கு வந்து தோணி. அவர் வந்து பம்பாயில் செஞ்சு இருந்திருக்கார், கல்கட்டாவில் இருந்திருக்கார், விசாகப்பட்டினத்தில் இருந்திருக்கார். அவர் அங்கதான் மெட்ராஸோட ஜாஸ்தி வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த நூல் எழுதும் அந்த காலத்துல. அதுக்கப்புறம் ஆனா அந்த படிக்க என்ன தெரிஞ்சதுன்னா, இந்தியாவுக்கு வந்து பிரதானமான ஒரு நகரம் அப்படின்னு பார்த்தா அது வந்து கமர்ஷியல் நகரமா இருக்கட்டும்,
நடந்திருக்கு அப்படிங்கிறது அவருடைய. இந்தியாவின் பிரிட்டிஷ் அரசின் முதல் ராஜதானி நகரம், ஃபர்ஸ்ட் பிரசிடென்சி சிட்டி. அதுக்கு முன்னாடி அவங்க துறைமுகங்கள் சில இடத்துல ஃபேக்டரிகள் நடத்திருக்காங்க. சூரத்தில் பண்ணியிருக்காங்க, ஆர்மகோவில் பண்ணிருக்காங்க, இன்னும் போர்ச்சுகீஸ் வந்திருக்காங்க, கோவாவில் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். பிரெஞ்சு பாண்டிச்சேரியை பிடிச்சாங்க, அப்புறம் டச்சு தரங்கம்பாடியில் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஆட்சியை சீரம் அமைத்து ஒரு வரலாற்று பதிவு செஞ்சு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க ஆரம்பித்த இடம்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் தான். மெட்ராஸ்ல இருந்து தான் பிரிட்டிஷோடைய ஒரு வரலாறு ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க தலைநகரமாக நம்ம யோசிக்கிறது என்னன்னா, இப்போ டெல்லியை யோசிக்கணும். பிரிட்டிஷ் காலத்தில் 200 வருஷம் கிளைம் காலத்திலேருந்து 1911 கர்சன் அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்கட்டா தான் தலைநகரமாக இருக்கும். கல்கட்டாவில் ஆனால் ஜாப் சார்னாக் என்பவர் அந்த வணிக நகரமாக அது ஒரு பிரிட்டிஷ் ஒரு கோட்டையை ஒன்று அமைக்கிறதுக்கு அந்த முயல் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 1658 மெட்ராஸ்க்கு அப்புறமா. பம்பாய் பார்த்தீங்கன்னா அது போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு மீனவர் குடியிருப்பா இருந்தது. அதை அவங்க ஒரு கல்யாணத்துல வரதட்சணை சீதன பொருளாக கொடுத்தாங்க. போர்ச்சுகீஸ் இளவரசி கேத்தரின் என்பவள் இங்கிலாந்து இளவரசன் சார்ல்ஸ்க்கு திருமணம் செய்யும் போது அந்த பம்பாய் நகரம் சீதன நகரமாக பரிசாக வழங்கப்படுது போர்ச்சுகீஸ்ல இருந்து இங்கிலாந்து. அப்படிதான் பம்பாயை அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது மெட்ராஸோட கதையே வரையாது. சரி, ஏன் இந்த நூல், ஏன் நாவல் எழுதுறது? அவங்க சிறுகதையெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் முதல்ல காலெடுத்து வச்சிருக்காங்க. வரலாற்று புத்தகங்கள் எழுதினாலும் வரலாற்று கடல் வழி வணிகம்ங்கிறது வேறு மாதிரி ஒரு நூல். அவர் துறையில இருக்கிறது. அவ மெட்ராசப்பட்டினம்னு ஒரு நாவல் எழுதுறது, வரலாறு எழுதணுமா கதை எழுதணுமா? அவர் சமீபத்தில் சொன்ன ஒரு இது இருந்தது. அவர் ஜோடி கிறிஸ்டோடைய ஒரு நாவல் படிச்சுட்டு அதை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணார். நம்ம சொன்னார், இதுதான் நான் முதல்ல படித்த நாவல் அப்படின்னு. அவ்வளோ பெரிய ஒரு சிறந்த கதாசிரியர், அது வரைக்கும் நாவலே படிச்சதில்லை அப்படிங்கிறது அதுவும் ஒரு சிட்டி சுந்தரராஜனுடைய நெஃப்யூ. அது மாதிரி ஒரு இதுல இலக்கிய குடும்பத்தில் இருக்கிறவர் அதுவும் இலக்கியத்தில் நிறைய ஈடுபாடு பட்டிருக்காரு. பட்டியலே விட்டு சொல்லி அவர் நாவல் படிக்கலங்கிறது ரொம்ப அதிசயமா இருக்கு. இங்கிலீஷ் நிறைய படிச்சிருக்காரு நினைக்கிறேன். ரெண்டாவது இதுல முதல் அந்த நூல் ஆரம்பத்தில் ஒரு பேராகிராஃப்ல ஆரம்பத்திலே சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சது. மேடிசன் மைன்ஸ் ஒரு அமெரிக்கன் ரிசர்ச்சர் இங்க வந்திருக்காரு. அவருடைய இதை ஒன்று அவருடைய பதிவில் என்ன சொல்றாரு, மேடிசன் மைன்ஸ் தன்னுடைய பார்வை என்ன சொல்றாரு, சீன தேசமும் தமிழகமும் தான் மொழிக்கும் தேசத்துக்கும் ஒரே பெயரை வைத்த பாரம்பரியம் மிக்க நாடுகள். சீன தேசமும் சீன மொழியும் கணிக்க முடியாது. நாடுக்கு அந்த மொழியோட பேர் இருக்கு, மொழிக்கு அந்த நாடு பேர் இருக்கு, தமிழுக்கும் அப்படி ஒரு நம்ம அப்படிதான் நம்ம எடுத்துருக்கோம். இது ரெண்டுமே வரலாற்றுல மிக பழமையான கலாச்சாரம். கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், கிளாசிக்கல் கண்ட்ரிஸ் வித் லாங் ஹிஸ்டரி மட்டும் இல்ல, லாங் லிட்ரேச்சர் ஆல்சோ அண்ட் லாங் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியும் இத்தாலிய மொழியும் லட்டின மொழியும் தான் அவ்வளோ பழமை வந்தது. பாரசீக நாட்டில் பழமை சொல்லலாம், அரபு மொழி கூட அவ்வளோ பழமை கிடையாது. மெசபடோமியா இருந்தது, எஜிப்ட் இருந்தது. அவர்களுடைய மொழி அந்த ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அது அப்படியே அந்த அந்த சிவிலைசேஷன், அந்த நாகரிகங்கள் குண்டு விட்டன, அவங்க மாறிவிட்டன, அவருடைய தொடர்பு போயிடுச்சு. ஆனால் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இந்த ரெண்டு தேசியங்களுக்கும் அது ஒரு தொடர்பு இருக்குன்றத அவர் சொல்றார். அதனால மெட்ராஸ்ல எழுதணுன்ற ஆசை. ஏன்னா மெட்ராஸை பத்தி இங்கிலீஷ்லயே நிறைய புத்தகம் கிடையாது, ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. முத்தையாவோட ஒன்று தான் ரொம்ப நாளா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் எழுதிக்கிறது இருக்கு. இதுக்கு அவருக்கு தேடும் பொழுது அந்த மற்ற கெசட்டியர் பண்றதுக்கும் சரி, மற்றபடி ஆராய்ச்சி பண்றதுக்கும் சரி பார்த்தோம்னா அவருக்கு நிறைய அந்த ஆங்கிலேயருடைய ஆவணங்களை தேடியிருக்காரு. அவங்க எக்ஸ்டென்சிவா கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா இருக்கட்டும், பிரிட்டிஷ் அரசாங்கமா இருக்கட்டும், ஆவணங்கள் நிறைய படிச்சு வச்சிருக்காங்க. நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை எடுத்து அதுல இருந்து ஒரு சரித்திரத்தை வரைகிறதுக்கு, சொல்றதுக்கு, எல்லாமே செய்யறதுக்கு அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இது ஒரு பெரிய உண்டு. இது நம்ம தமிழ்ல செய்யலையே, அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு முன்புத்தம். அதுவும் செகண்டரி ஃபேக்ட். முக்கியமாக பழைய மெட்ராஸ் பத்தி பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸை தவிர மெட்ராஸ் ஓல்டன் டைம்ஸ் டால்பாய்ஸ் வீலர் ஒருத்தர் இங்கிலீஷ்காரரும், வெஸ்டிஜஸ் ஆஃப் ஓல்ட் மெட்ராஸ் அப்படின்னு ஹென்ரி டேவிசன்ல இன்னொரு இங்கிலீஷ்காரரும் எழுதியிருக்காங்க. இதுதான் நான் கவர்மெண்டல் டாக்குமெண்ட்ஸா மெட்ராஸை பத்தி வாழ்ந்தவர்கள் எழுதின பதிவுகள் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு சோர்ஸ் அவருக்கு முக்கியம். ஆனால் அவர் பல துறைகள்லேருந்து, பல நூல்கள்லேருந்து, பல ஆவணங்கள்லேருந்து எடுத்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சரி, நூலோட அமைப்பு இது கதை புஸ்தகம் படிக்கிற மாதிரி இல்லை. அந்த புஸ்தகம் அதாவது ஒரு தொடர்ல உட்காந்து படிக்கிற இது கிடையாது, ஒரு மர்ம நாவல் கிடையாது, ஒரு கவிதை தொகுப்பு கிடையாது, வரலாற்று தொகுப்பு. வரலாற்று தொகுப்புலையும் மற்ற வரலாற்று தொகுப்பு நீலகண்ட சாஸ்திரி எடுப்போம், ரொம்ப ஃபேமஸான தென்னிந்திய வரலாறு அவர்
ஹிஸ்டரி ஒன்று பண்ணியிருக்கேன். ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் முதல் காலத்துக்கு பின்னாடி காலம். இவர் இதுலேயே ஒன்று முதல்ல இருந்து ஆரம்பிக்கல, சங்காலத்துலேருந்து தான் ஆரம்பிக்கல. திருவள்ளுவர் நீங்கள் சங்காலம் நீங்கள் பேசலாம், பேயாழ்வார் ஆழ்வார் காலத்தில் இருந்து பேசலாம். நீங்கள் வந்து அந்த பழங்காலத்துக்கு நீங்கள் போகலாம். நம்ம அங்கே போகல. ஒரு நகரத்தின் கதையில் 1600 ஆரம்பிச்சிருக்கு. 1600 ஆரம்பிச்சாருன்னா அப்போ வந்து பிரிட்டிஷ் வரலாறு மட்டும் தான் சொல்கிறார் அப்படிங்கிற ஒரு இது வரும். மெட்ராஸ் ஒரு பிரிட்டிஷ் நகரமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பிரிட்டிஷ் நகரம் தான், ஆனால் அதுக்கும் முன்னாடி அதுக்கு தொன்மை உண்டு அப்படிங்கிறதையும் அவர் காட்டுறார். மெட்ராஸ்ன்ற பெயரில் இல்லைனாலும் இந்த பகுதியில் இருக்கிறதுக்கு வந்து தொன்மை ரொம்ப இருக்கிறதுக்கும் அந்த இதெல்லாம் பண்ணுறாரு. அதனால அவர் வந்து அந்த அதை எடுத்து முதலே சொல்லிடுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விஷயம்லாம் வருது. மெயினாக அரசியல் வரலாறு சொல்றாரு. ஆனா இது அரசியல் வரலாறு நூலாக இல்லை, அது இதனுடைய லட்சணம் இல்லை. ஒரு லட்சணம்ன்றது நம்ம சமஸ்கிருதத்தில் லட்சணம் லட்சியம் அப்படிங்கிற வார்த்தை எடுத்திருக்கோம். அதான் நம்ம தமிழ் அந்த ஒரிஜினல் அர்த்தம் வச்சுருக்கோம். ஆனால் அதை வந்து நம்ம வந்து ஒரு தற்சமமா இலக்கணம் இலக்கியம்னு வச்சிருக்கோம். அதாவது சமஸ்கிருதத்தில் லட்சணம் கிராமருக்கு வந்து என்ன சொல்லுவோம், வியாக்கரணம் தான் சொல்லுவோம். ஆனால் தமிழ் இலக்கணம்னு வச்சுட்டு இருக்கோம் கிராமருக்கு. அதே மாதிரி லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம், அது காவியம்னு சொல்லலாம். நம்ம வந்து இலக்கியம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த வார்த்தைகளுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலுக்கு ஒரு லட்சணம் இலக்கணம் இருக்கு. அதாவது வரலாறு நூல் எழுதுறதுன்றது எதாவது லட்சணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மற்ற இலக்கணங்களை அவர் பின்பற்றவில்லை. தனக்கென்று ஒரு புதிய இலக்கணத்தை உருவாக்கினார். அந்த இலக்கணம் என்னன்னா அரசியல் வரலாறு இருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் 2 அத்தியாயங்கள் இருக்கு. போர்ச்சுகீஸ் காலத்தில் ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலாக வெள்ளக்கார, அதாவது இங்கிலீஷ்கார வரதுக்கு முன்னாடியே போர்ச்சுகீஸ் இங்கே வந்து மெட்ராஸ்க்கு சாந்தோமி அப்படிங்கிறதுல அதில் ஆரம்பிச்சு அதை தவிர வந்து ஒவ்வொரு சாப்டர்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு. வணிக வரலாறை முக்கியமாக சொல்கிறார். ஒரு நகரத்துக்கு வணிக வரலாறு எவ்வளவு முக்கியன்றது நம்ம வந்து வணிக வரலாறு முதல்ல என்கவுண்டர் பண்றதுன்னா அதை வந்து தோணும். நம்ம எப்பவுமே ராஜாக்களின் கதைகளோ தெய்வம் இந்த தெய்வ சம்பந்தப்பட்ட இல்லை புனிதர்களின் கதைகளையோ இல்லை ஒரு வரலாற்று சாதனை பெற்ற ஏதாவது முக்கியஸ்தர்களின் இலக்கிய மேதைகளின் கதைகளையோ இல்லை ஒரு கலை மேதைகளின் கதை இதை தான் நம்ம பார்ப்போமே தவிர வணிகர்களை பற்றி வந்து அவங்களை பற்றி வரலாறு இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். இதை ஆக்சுவலாக நான் தலைகீழ என்கவுண்டர் பண்ணியிருக்கேன். பொன்னியின் செல்வனை பற்றி ஃப்ரெண்ட் ஒரு தெருவிட்ட பேசியிருக்க என் நண்பருடைய அப்பாக்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவருக்கு அந்த நாவல் பிடிக்கவே இல்லை. தமிழ் அதை படித்து பிடிக்காதவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிறதுல ஏன் அப்படின்னு அவர் வந்து ஒரு வியாபாரி, கடை வச்சிருக்காரு, பொட்டிக்கடை வச்சிருக்காரு, பெரிய வியாபாரி சொன்னார். ஆமா, ஒருத்தன் குதிரையில ஏறுவான், போயிட்டே இருப்பான், ஊரா போயிட்டே இருக்கான், என்னப்பா இது அப்படிங்கிறார். இது அவருடைய பார்வையை யோசிப்பாரு. இது தலைகீழ நம்ம வணிகத்துக்கு தான் பார்க்கணும். ஏதோ பொருள் வாங்குறாங்க விற்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு அதை வந்து இவருடைய வணிக வரலாறு சொல்றாரு. போக்குவரத்து வரலாறு என்ன, துறைமுகத்துடைய வரலாறு என்ன, வரி விவரங்கள் என்ன, வரியை பத்தி நிறைய குறிப்பு. நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி கோயில்கள் கல்வெட்டுகள்ல வந்து இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ கல்வெட்டு தமிழ் இருக்கு. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நில விவரமும் வரி விவரமும் தான் இருக்கும், இல்லைன்னா தானங்களும் தான் இருக்கும். அதை பற்றி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் அந்த மெய்கீர்த்தி எல்லாம் இருக்கும். அதுதான் வந்து தமிழ்நாடுங்க அமைப்பு. சரி, இதை தவிர அறிவியல் மையங்களின் குறிப்புகளை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது முதல்ல வந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் எப்படி வருது, அதனுடைய தொலைபேசியுடைய நிறுவனம் என்ன செய்யறாங்க, ரயில்வே வருது அதை என்ன செஞ்சிருக்காங்க, துறைமுகம் முக்கியமாக சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து கப்பல் துறையில் இருக்கிறதுனால அதை வர முடியாது. மெட்ராஸுடைய முக்கியத்துவம் அந்த துறைமுகத்தால் தான் வருது. துறைமுகமே முதல்ல கிடையாதுன்றதும் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதை தவிர வந்து மீட்டியாலஜிக்கல் சென்டர் மெட்ராஸில் வானிலை மையம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான இது ஏன் நம்ம பார்ப்போம், அது ஒரு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில குறிப்புகள்லாம் சொல்றாரு. சிலது விட்டுங்க, அது இருக்கணும். ஒரு முயற்சி வந்து ஒரு இலக்கணம் உருவாக்குபவர் நிச்சயமாக இத்தனை அளவுக்குள்ள படிக்கிறதுனா அது வந்து விட்டு விட்டு போவது சில இதாக இருக்கும். எதை விடுறதுன்னு தெரியாது. இப்போ எனக்கு அதே பிரச்சனை தான், நான் எதை விடுறதுன்னு தெரியாது நூல். ஸோ அதில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை தவிர அவருடைய கல்விக்கூடங்கள் ஆங்கிலேய காலத்தில் என்ன கல்விக்கூடங்கள் அமைத்தார்கள், என்ன கல்வி முறைகளை அமைத்தார்கள். நாம படிக்கிறதெல்லாம் முன்பே ஆங்கிலேய கல்வி முறை. எல்லாரும் வந்து நம்ம தமிழ் படிக்கிறோம் இல்லை சொந்த மொழியில் படிக்கணும்னு பேசுவோமே தவிர பேசுறவங்க எல்லாம் வந்து தமிழ் முறையை கிடையாது, இங்கிலீஷ் மொழியில் தான் படிப்பாங்க. சொல்றது மட்டும் மற்றவங்களுக்கு சொல்றது தான் நடந்துட்டு இருக்கு. அவங்களும் இப்போ வந்து முடிஞ்ச காசு இருந்தால் முதல்ல வந்து ஆங்கில முறை கற்றுக்கு தான் இருக்கு. அதனுடைய பின்வரலாறு என்ன இதெல்லாம் சொல்றாரு. இதை தவிர முக்கிய மனிதர்கள், ஆங்கிலேய மனிதர்கள், தமிழ்நாட்டு மனிதர்கள், அப்புறம் புரட்சி செய்த இல்லை முக்கியமான பெண்டிர்கள், இவரை பற்றி பேசியிருக்காங்க. இதுவும் இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அமைப்புல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தவிர கடைசியில் பார்த்தீங்கன்னா சில அட்டவணைகள் கொடுத்துருக்காரு. நான் நூலை பற்றி கொஞ்சம் சொல்றேன், ஏன்னா அந்த நூலை பற்றி சிலதான் வந்து யோசிக்க மாட்டாங்க. படிச்சு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. பின்னாடி வந்து இந்த ஒரு அட்டவணை கொடுத்துருக்காரு. இது ஒரு கால அட்டவணை. அதாவது 1639 கோட்டை அமைப்பதிலிருந்து 1947
இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இவர் குறிப்பிட்ட கோயில்களும் குறிப்பிடாத பல கோயில்களை பற்றியும் ஒரு கோயில் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா கோயில்கள் வந்து ஆவணத்துக்கு முக்கியமானவை. நம்ம நீங்க ஆர்கைவ்ஸ்ல போய் நீங்க டாக்குமெண்ட்ஸ் பார்த்துக்கலாம், லைப்ரரியில போய் டாக்குமெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். கோயில்கள்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள், அதுல எந்த வருஷத்துல கல்வெட்டு இருக்கு, அது எந்த வருஷத்துல கட்டப்பட்டது, அரசன் பேர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டுருக்காரு. அரசன் காலம் ஃபுல்லா எம்டியா இருக்கு. இது ஒரு இன்னொரு விஷயத்தை பாருங்க, அரசன் காலம் ஃபுல்லா எம்டியா இருக்கு. பிரிட்டிஷ் காலத்துல காலட் அப்படின்னு ஒரு கவர்னர் காசு கொடுத்து கட்டப்பட்ட ஒரு கோயில் மட்டும் கவர்னர் காலட்டால் கலப்பட்டது, அது ஒரு குறிப்பிட்ட வந்து. அப்புறம் இன்னும் மற்ற 2 குறிப்பிட்டாரு. ஆற்காட்டு ரூபாய் வகைகள் கொடுத்துருக்காரு. கவர்னர் பட்டியல், அவங்க ஆரம்ப காலத்துல இருந்து சுதந்திரம் வரைக்கும் இருக்கிற கவர்னர் பட்டியலும் அட்டவணை கொடுத்திருக்காரு. அதை தவிர இது உதவிய நூல்கள் ஒன்று கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பிரதமர்களாக, அதாவது இந்திய குடியரசுல வந்து அவங்க ராஜதானி அமைச்சப்பறமா இந்திய ஒரு சின்ன எலெக்ஷன் நிற்க வச்சு அவங்கெல்லாம் பிரீமியரா அந்த பிரசிடென்சில நிற்க வச்சாங்க. அந்த தேர்தலாம் நடந்தது. அது ரொம்ப லிமிடெட் டெமோக்ரஸி. அதுல வந்து யாரெல்லாம் நின்னாங்க அப்படிங்கிறவங்களுடைய ஒரு அட்டவணையும் கொடுத்திருக்காரு. இதை தவிர பைபிளியோகிராஃபி கொடுத்திருக்காரு. இந்த பைபிளியோகிராஃபி ஒன்னே வந்து ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு பிரமிக்கக்கூடிய இது. ஏன்னா இதுல வந்து ஒரு 70 புத்தகங்கள் பைபிளியோகிராஃபில லிஸ்ட் பண்ணியிருக்காரு. அது பல்வேறு துறைகள் இருக்கு. அதாவது ஜெனரல் அக்கௌண்ட்ஸ், கல்வெட்டு குறிப்புகள், இலக்கிய குறிப்புகள், பயோகிராஃபி, எவல்யூஷன் ஆஃப் த ஸ்டேட் பேங்க், வணிகத்துடைய இது, இந்த மாதிரி மகாகவி பாரதி வரலாறு, தனிப்பட்ட பயோகிராஃபி, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே இருக்கு. சில நூலகங்கள்லேருந்து எடுத்திருக்க பல விஷயங்களும் அதில் இருக்கு. ஸோ இது எல்லாம் வந்து சிறப்பு அம்சங்களாக இருக்கிறது. இதை தவிர இது அமைப்பு, இதுல இந்த அட்டவணை, இதை தவிர சில சிறப்பு அம்சங்கள் இருக்கு. இந்த சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தா, சரித்திர புகழ் பெற்ற கட்டடங்கள், தெருக்கள். சரித்திர புகழ் பெற்ற கட்டடங்கள் சில பேர் போடுவாங்க. தெருக்கள் வந்து பொதுவாக யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஊரின் வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய தெருக்கள் தான். அது அந்த வீதிகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அது அதை பற்றி சில ரொம்ப சுவாரஸ்யமான குறிப்புகள்லாம் இருக்கு. நீதிமுறைகளும் நீதிபதிகளும். நம்ம இன்னைக்கு வெஸ்டர்ன் சிஸ்டம் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் வந்து ஒரு ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், முனிசிபல் கோர்ட்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன இருந்தது நம்மளுக்கு பெருசா தெரியாது. இன்ஃபேக்ட் அதை பத்தி பெரிய ஆவணங்களே இல்லை. ஏதோ பஞ்சாயத்து ராஜ் இருந்தது, அரசவை இருந்தது. நம்ம ஏதோ நம்ம தடுத்தாட் கொண்ட புறான சுந்தரமூர்த்தி நாயர் என்ன பண்ணார், கரிகால சோழன் என்ன கோர்ட்ல கொடுத்தான்னு, இல்லைன்னா மரியாதை ராமன் என்ன பண்ணான்ற இந்த மாதிரி கதைகள் தான் இருக்கே தவிர நம்மளுக்கு வந்து ஒரு பட்டியலிட்டு வந்து சில கல்வெட்டுகள் மட்டும்தான் தீர்ப்புகளை பத்தி இருக்கு. இதை பத்தி சொல்லி ஏன் அந்த நீதிமுறை வந்தது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. பத்திரிகைகளுடைய வரலாறு, ஹிந்து, சுதேச மித்திரம்லாம் ஆரம்பிச்ச இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் முக்கியம் அந்த ஆரம்ப கட்ட காலத்தை பற்றி சொல்றாரு. ரொம்ப முக்கியமா இதுல 2 சிறப்பு அம்சம் இருக்கு. அதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி என் பார்வையில் சில குறைகள் அப்படிங்கிறத நான் சொல்றேன். முக்கியமான குறை, நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க தக்கர் பாபா பள்ளிக்கூடத்தை பத்தி இதுல ஒண்ணும் இல்லை இல்லையா? இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி ஒன்று இருக்கு. அவர் ஒரு காந்தியவாதியை நினைச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எப்போ இங்க வந்து அவர் நூல் பத்தி பேசுறதுனா முக்காவாசி நூல்களை பேசுறதெல்லாம் காந்தி சம்பந்தப்பட்ட நூல்களா தான் இருக்கும். அவர் காந்தியை வந்து குமரப்பாவோட கொஞ்சம் வைலண்ட் காந்தியன்னு அவர் சொல்லுவாங்க. புதுசட்டப்படாத காந்தியன்னு தான் சொல்ல முடியாது. அவர் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தை ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கிறது போராட்ட சுதந்திர போராட்டத்தை மட்டும் எடுக்கல, மற்ற எல்லாம் எடுத்துக்காரு. அவங்க அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து நிறைய பிரிட்டிஷ் பண்ணதை மட்டும் தான் எடுத்துக்காரு. ஆனா அது இட்ஸ் நாட் ஃபுல்லி கிரிட்டிக்கல் புக். இட்ஸ் லாட் ஆஃப் அவங்க பண்ண பாசிட்டிவ் விஷயம் சொல்லுது, நெகட்டிவ் விஷயம் சொல்லுது. ஆனால் தக்கர் பாபா பள்ளி இல்லை. தக்கர் பாபா வந்து முக்கியத்துவம் நீங்க தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லியிருக்கு, மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு இன்னும் ரொம்ப ஒன்று முரணா இருக்கு. முதல் 2 அத்தியாயங்கள்ல போர்ச்சுகீஸ் காலத்து வரலாறு பற்றி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் காலத்து வரலாறு பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நரேட்டிவ் ஃப்ளோ வந்து முன்னும் பின்னும் போயிட்டு இருக்கு. அது வந்து எனக்கு கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் ரெஃபரன்ஸ் நான் திருப்பி போனோம்னா கொஞ்சம் படிச்சுட்டே கிடைச்சா அது திருப்பி பேக்ல போகுது, திருப்பி ஃப்ரண்ட்ல வரும். அது ஒரு ஃபிலிமில் வந்து கொஞ்சம் நரேட்டிவ் ஃப்ளோவில் சரியாக வரலாம். அதனால் அவருடைய எழுத்தாளருடைய தவறாக நான் நினைக்கல. இது வந்து ஒரு எடிட்டிங் ப்ராப்ளம். அதை எடிட் பண்ணல, ஒழுங்காக எடிட்டிங் செய்ய வேண்டும். அதை இன்னொரு எடிஷன் வந்ததுன்னா அதை செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் பயந்தவே இது யார் வாங்குவதான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பழையப்பா பிரதர்ஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி. இந்த புத்தகம் பயங்கரமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. வருஷம் புக் ஃபேர்லாம் நல்ல கணிசமாகவே விற்பனை ஆகிடுது. 2வது பெரிய குறை நான் நினைக்கிறது வந்து வரைபடங்கள் ரொம்ப குறைச்சலாக இருக்கு. அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. புத்தகத்தில் தான் படம் சேர்க்க முடியும். அது எல்லாம் ஆங்கிலத்துக்கு. தமிழ்ல வரைபடங்கள் இருக்கானே எனக்கு தெரியல. அது இவருடைய புத்தகத்தினுடைய குறைன்னு சொல்ல மாட்டேன், வரலாறுக்கே குற்றங்களுக்கே குறைன்னு சொல்லுவேன். ஆங்கிலத்தில் இருக்கிற வரைபடங்கள் நிறைய, ஆங்கிலத்தில் மட்டும் இல்லை, போர்ச்சுகீஸ்ல, பிரெஞ்சுலாம் இருக்கு, டச்லாம் இருக்கு, மற்ற வரைபடங்கள்லாம் இருக்கு. அதை வந்து நம்ம தமிழாக்கம் செய்ய வேண்டும். இன்னொரு பதிவு வந்தால் அதை நிச்சயமா அதை சேர்க்க வேண்டும். இது ஒரு 2வது. இதை தவிர இன்னும் ஜாஸ்தி வரைபடங்களும் வேண்டும். ஏன்னா சில புரிதல் இருக்கிறது போதுமானது. இதற்கு தவிர குறைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வேண்டுதல் அப்படின்னு சொல்லுவேன். இந்த புத்தகத்துக்கு அக்காம்பனிமெண்டா ஒரு துணை இடையதளம் வேண்டும். ஒரு ரெஃபரன்ஸா ஒரு வெப்சைட் வரும்.
இந்த புஸ்தகம் மெட்ராஸ் பட்டணம் அப்படின்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி இதுக்கு வேணுன்ற சப்ளிமெண்டரி இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு நம்ம ஒரு வசதி வேணும். இதுவரை ஒரு முக்கியமான புஸ்தகத்துக்கு அது நிச்சயமா தேவை. ஏன்னா அதுக்கு இப்போதைக்கு இல்லை. நாங்கள் பரவலாக நிறைய பேர் நாங்கள்லாம் செஞ்சு வரலாற்று ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம். அரசாங்கத்தில் இருக்காங்க, வரலாற்று துறையில் சில பேர்லாம் செய்யறாங்க. ஆனால் சஃபிஷியண்டாக ஒரு சென்ட்ரலைஸ்ட் சோர்ஸ் இல்லை. கவர்மெண்ட் நம்பி ஒன்றும் முடியாது, பிரைவேட் டேட்டாபேஸ் தான் பண்ணணும். அது ஒன்று தேவை. அது இது மட்டும் இல்லை, மெட்ராஸ் எடுத்தாலும் சரி, தமிழ்நாடு எடுத்தாலும் சரி, எல்லா வரலாறும் செய்யணும். டாவின்சி கோட் மாதிரி புஸ்தகத்துக்கும், ஹாரி பாட்டர் புஸ்தகத்துக்கும் பெரிய ரசிகர் மன்றம் உருவாக்கி அது நிறைய வெப்சைட்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இதுக்கும் செய்யலாம். அதுக்கு வந்து இப்போ சோர்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் நாங்கள் குரூப்லாம் ஃபார்ம் பண்ணி அண்ணா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நிறைய இருக்கு, அதை செய்யலாம். ஊடக தொழில்நுட்ப அட்டவணை செய்யும். ஊடகத்துக்கு ஒரு அட்டவணையும் செஞ்சிருக்கிறதுல இண்டெக்ஸ்ல ஊடகங்களுக்கு ஒரு அட்டவணை, அந்த வரிசை என்ன, எங்க ஆரம்பிச்சாங்கன்ற ஒரு அட்டவணையும், தொழில்நுட்பம் எப்போ வந்ததுன்னு அந்த காலகட்டத்தில், ஏன்னா அரசியல் வரலாறு கிளீனா டேட்ஸ் இருக்கு. தொழில்நுட்பத்துக்கும் ஒரு கால அட்டவணை போட்டால் அது ரொம்ப வசதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உணவு விடுதி குறிப்புகள் ஒன்றும் இல்லை. அது ஒரு கலாச்சாரத்தில் நம்ம முக்கியம். எப்படி நம்ம வணிகத்தை மற்றவெல்லாம் இருக்கணும்னா உணவு விடுதியும் நம்ம விட்டுருணும். உணவை பற்றி ஒரு குறிப்பே இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன இது, அது சேர்க்கணும். அப்புறம் வரலாற்று பின்புல குறிப்புகள், அதாவது இது மெட்ராஸ் பற்றி ஃபோக்கஸ்டாக இருக்கு. அதனால மெட்ராஸ் பற்றி நிறைய சொல்லுது. ஆனால் இந்தியன் ஹிஸ்ட்ரி, யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி எல்லாம் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இங்கே வருது. இங்கே நடந்த சம்பவங்களுடைய மற்ற பாதிப்பு சில இடத்துல இருக்கே தவிர மற்றது இல்லை. அது ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஐட்டமாவோ ஒரு செப்பரேட் சாப்டராகவோ அதை செய்யலாம். அதான் செய்யணும்னு சொல்லலை. இது வரலாற்று ஆசை ஆர்வம் உள்ளவர்கள் செய்ய வேண்டும். அவரே செஞ்சாலும் நல்லா இருக்கும். இந்த புத்தகத்தோடைய இன்னொரு பெயரை தான் பண்ணுவோம். சரி, இதை தவிர நான் சொல்ல வேண்டிய ரெண்டு ரொம்ப முக்கியமான சிறப்பு அம்சங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஒன்று, அவர் வலங்கை இடங்கை ஜாதி சச்சரவுகளை கட்டுரை எழுதியிருக்க, நீதி அமைப்பு பற்றி எழுதியிருக்க. வலங்கை இடங்கை எத்தனை பேர் தெரியும்? ரொம்ப குறைச்ச கையில் 3 பேர் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு பிரிட்டிஷ் பீரியட்ல வலங்கை இடங்கைன்னு நம்ம ஜாதி சண்டை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வலங்கை இடங்கைன்னு ஜாதிக்கு உள்ளுக்குள்ளேயே பிரிஞ்சு, அதாவது செட்டியார்லயே வந்து வலங்கை இடங்கை இருப்பாங்க, முதலியார்லயே வலங்கை இடங்கை இருப்பாங்க, பிராமணர்களை தவிர எல்லா ஜாதியிலையும் வலங்கை இடங்கு. கலர் பறையர் வரைக்கும் நீங்க அதாவது வந்து நீங்க த்ரூ த ஃபுல் பாடி ஆஃப் த கம்யூனிட்டி வர்டிக், அதாவது இந்த ஹாரிசான்டலா ஆக்குபேஷன்ல டிவைட் பண்றத தவிர ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் இருந்து இவர்களுக்கும் அவர்களுக்கும் சண்டை நடக்கும். இது பிரிட்டிஷ்காரர்களுக்கு சுத்தமா புரியல. ஏன்னா அவங்க பிரெஞ்சோட சண்டை போட்டு தான் பழக்கம். முஸ்லீமும் இந்துவும் சண்டை போடுவாங்க, ஏன்னா ஒரே ஜாதிக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க வலங்கை இடங்கைன்றது பயங்கர குழப்பம். அதை பத்தி ஒரு விவரமா இருக்கார். அதை பத்தி அவர் பேசியிருக்கார், பல இடங்கள்ல குறிப்பு இருக்கு. அதை பத்தி ஆனால் அது முக்கியமானது. ரெண்டாவது, பஞ்சங்களை பற்றியும் அடிமை வியாபாரத்தை பற்றியும் ஒரு தனி சாப்டர் போட்டிருக்காரு. அது ரொம்ப சின்ன சாப்டர், ஒரு 5 பக்கத்துக்கு தான் இருக்கு. அது வந்து இந்த புத்தகத்தை வந்து ஒரு தனி இடத்துக்கு தூக்கி நிற்குதுன்னு நினைக்கிறேன். நான் வேற எந்த வரலாற்று இந்திய வரலாற்று புத்தகத்துல அடிமைத்தனத்துக்கு ஒரு தனி இடம் கொடுத்ததே இல்லை. பஞ்சத்துக்கு தனியாக புத்தகம் போட்டிருக்காங்க. ஆனால் இதை பத்தி பேசுறதுல முழுக்க ஏதோ வெள்ளக்காரன் மட்டும் அயோக்கியத்தனம் பண்ண மட்டும் காட்டுறாங்க. which is not fair. அவங்க நல்லது செஞ்சிருக்காங்க, கெட்டது செஞ்சிருக்காங்க, அதையும் சொல்றாரு. பஞ்ச நிவாரணைகளை பத்தி சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து குறிப்பிடத்தக்க வேண்டியது. அவர்கள் சிலது உருவாக்கினார்கள், சிலது சூழ்நிலை வந்தது, அதை பத்தியும் சொல்லியிருக்காங்க. சரி, மதராசா சென்னையா, இங்கேயே ஆயிடுச்சு. மதராசா சென்னையா, மதராசப்பட்டினம் அப்படிங்கிறது தான் முதல் பழைய பார்க்க முடியறதெல்லாம் மதராஸ் அப்படின்னு தான் இருக்கு. இது தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிற பேர்லாம் வச்சுக்க வேண்டாம். தாமர்ல வெங்கடாதிரி சாசனம் அப்படின்னு, தாமர்ல வெங்கடாதிரி யார் அப்படின்னா பூந்தமல்லியில இருந்த ஒரு நாயக்க மன்னர். அவர் வந்து சந்திரகிரி இருந்த நாயக்க மன்னருடைய லோக்கல் ரீஜனல் கவர்னர், ஆளுநர். அவர் வந்து ஆர்மகவன் இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு துறைமுகத்திலிருந்து வந்த பிரான்சிஸ் டே ஆண்ட்ரூ கோகன் என்ற கிழக்கிந்திய கம்பெனியின் தூதுவர்களிடம் அவர் வந்து ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு இந்த இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், கோட்டையை அமைத்துக் கொள்ளலாம், நீங்க வியாபாரம் செய்யலாம் என்று அனுமதி கொடுத்தவர். அது 1639 நடந்தது. அது நடந்துதான் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டினார்கள். அதுல இருந்தால் மெட்ராஸ் வரலாறு நேர்மையாக ஆரம்பிக்கும். இங்கிலீஷ் ரூல் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பீரியட் இன் மெட்ராஸ் ஸ்டார்ட்ஸ் இன் 1639. இந்த இதுல பாத்தீங்கன்னா மதராசப்பட்டினம், சென்னைப்பட்டினம் என்பது அவர்களுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய அதாவது எளியஸ்ட் குறிப்புகள்ல பாத்தீங்கன்னா வரலாற்றிலே முன்னுக்குன்னா ரெண்டும் போட்டு பக்கத்துல இருக்கிற ஊர்களாக குறிக்கப்படுகிறது. மதராசப்பட்டினம் என்பதும் சென்னைப்பட்டினம் என்பதும் தனித்தனி இடங்களாக அருகருகே இருக்கும் இடங்களாக குறிக்கப்படுகிறது. கொஞ்சம் சற்று பின்னாடி வந்த இடத்துல இன்னொரு நூல்ல வந்து வாங்கும் பொழுது வெங்கடாதிரி என்ன கொடுத்தாருன்னா 4 கிராமங்களை இவர்களுக்கு கொடுத்தார். அதாவது மதராச குப்பம், சென்னக்குப்பம், ஆர்குப்பம், மாலைப்பட், இந்த 4 குப்பங்களையும் கொடுத்தார். இதுதான் வந்து அவர்களுக்கு கோட்டை கொடுக்கறதுக்கு அமைத்துக் கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு. மதராசாங்கிறது தான் வந்து பழையதா இருக்கு. இது வந்து ஒரு பெரிய தனி சச்சரவு. இதை பத்தி நான் போல இவர் சொல்லியிருக்கிற அந்த முன்னிட்டு சொல்லிட்டு இருக்கேன். இது ஆங்கிலேயர் நகரம் தான், ஆனால் நகரம் தானா?
கிராமங்கள் ஒரு ஃபிஷிங் வில்லேஜ் நகரமாக உருவாக்கி, அப்புறம் மெட்ராஸ் என்ற பெயர் அந்த ஒட்டுமொத்த ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட ஆல் ஆஃப் சவுத் இந்தியா பிகேம் மெட்ராஸ் ராஜதானி ஆச்சு. அதுக்கப்புறம் மெட்ராஸ் மாநிலம் ஆச்சு. மாநில பிரிவுகள்லாம் இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறமா வந்தோம்னா மாநில பிரிவுகள்லாம் மெட்ராஸ் பிரசிடென்சி காட் புரோக்கன் டவுன். மெட்ராஸ், ஆந்திரா, கர்நாடகா அந்த ரீஆர்கனைசேஷன் வந்த உடனே அந்த மாநிலம் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தமிழ்நாடு பெயர் பட்டு திருப்பி மெட்ராஸ் ஆச்சு. இப்போ சென்னைன்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆனால் மெட்ராஸ் என்ற பேரை பழமையான யாரும் விடுறதில்லை. இது வந்து ஹிந்துஸ்தான், பாரத், இந்தியா எது பேருன்னு கேட்குற மாதிரி. இந்தியா தவிர வெளில எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து ஹிந்துஸ்தானோ இந்தியாவோ தான் தெரியும். நீங்கள் என்ன பாரதம்னு பேர் வச்சாலும் அவங்க அதை தான் வைக்க போகிறாங்க. பம்பாய்னா நம்ம பம்பாய் தான் சொல்லுவோம். அவங்க என்ன மும்பை சொன்னாலும் சரி, என்ன கல்கட்டான்னு சொன்னாலும் சரி. ஸோ இந்த சரி விஷயம். இதுக்கப்புறம் இது முக்கியமாக காட்ட வேண்டிய சில படங்கள் இருக்குதுங்க. அடையாறு, இந்த படம் தெரியுதா? கடற்கரை ஓரம் அடையாறு நதி கடலை கரைக்கும் இடம் தெரியுதா? இது அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அடையாறு லீலா பேலஸ் ஹோட்டல்லேருந்து உள்ளேருந்து பார்க்கலாம். அது எடுத்தது இது கூவம் நதி முகம் கூகுள் சேட்டலைட் பிக்சர்லேருந்து எடுத்திருக்கேன். அங்கே ஒரு சின்ன தீவு தெரியும், உங்களுக்கு பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே ஒரு சின்ன தீவு இருக்குது, அதான் ஐலண்ட் ரோஸ் இப்போ சொல்கிறது. அதெல்லாம் பின்னாடி வந்தது. அதுக்கப்புறம் இந்த படங்கள் டக்குன்னு கரெக்டாக அதுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இந்த ஒரு மஞ்சள் இந்த கட்டிங் போட்ட மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது. அதுதான் மெட்ராஸ் ஹார்பர், அதாவது கட்டப்பட்ட துறைமுகம். இந்த துறைமுகம் கட்டப்பட்டது வந்து இந்த 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் தான் இந்த துறைமுகம் எஃபெக்டிவாக கட்டப்பட்டது. சென்னை இந்த மேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நதி தெரியும். மேலே ஒரு ப்ளூ லைன், கீழே ஒரு ப்ளூ லைன். கீழே இருக்கிறது அடையார், மேலே இருக்கிறது கூவம். அடையார் 40 கிலோமீட்டர் தான் இருக்குது, கூவம் 70 கிலோமீட்டர் தான் இருக்குது. கூவத்துக்கு ஜஸ்ட் நார்த்ல இந்த ஏரியாவில் தான் இவங்க வந்து கட்டிட்டாங்க. இங்கே சென்ட்ரலாக சாந்தோமே இருந்தது. சாந்தோமே அந்த ஏரியாவுக்கு முன்னாடி மயிலாப்பூர்னு, அது மயிலாப்பூரில் அடங்கிய இடம் அது. முதல்ல வந்து இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுவும் ஒரு கப்பல் துறையில் இருக்கிறதுனால, வங்கக்கடல் பே ஆஃப் பெங்கால் நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் இயற்கையாக எந்த துறைமுகமும் கிடையாது. அதாவது ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னாலோ, சைனாவில் பார்த்தீங்கன்னாலோ, ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னாலோ கட்ட முடிந்த இயற்கையான துறைமுகங்கள் மேற்கு கடல், அரபு கடல் கூட நிறைய இடத்துல இருக்கு. பம்பாயா இருக்கட்டும், சூரத்தா இருக்கட்டும், பரோச்சா இருக்கட்டும், நீங்க பார்த்தீங்கன்னா முசிறிஸ்ன்னு சொல்லுவாங்க, கொச்சி சொல்லுவாங்க, நிறைய இயற்கை துறைமுகங்கள் இருக்கு. இங்கே எதுவுமே கிடையாது. விசாகப்பட்டினத்தை தவிர, விசாகப்பட்டினம் வந்து பண்ட காலத்தில் அப்படி துறைமுகமாக இருந்ததால பிரிட்டிஷ் காலத்தில் தான் ஆன மாதிரி தெரியும். கிழக்கு கடையில் எல்லா ராஜ்யங்களும் நதி முகங்களை தான் துறைமுகங்களாக வைத்திருந்தார்கள். நதி எங்க கடல்ல சேருதோ அதுதான் துறைமுகம். அதுலயே உள்ள கப்பல் வரும். லோ டைட், ஹை டைட் நம்ம பேசுவோம். பௌர்ணமி அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு ஹை டைட் வரும். அந்த ஹை டைட் போது கடலுடைய சீற்றம் ஜாஸ்தியா இருக்கும், அதுல ஏறி உள்ள வந்துடும், நதிக்குள்ள வந்துடும். லோ டைட் போது கடல் சீற்றம் குறைச்சலா இருக்கும், தண்ணி அப்படியே வெளில தள்ளி போயிடும், கப்பல் வெளில போயிடும். ஸோ இந்த டைம் டேபிள் வச்சு தான் அவங்க வந்து உள்ளே வெளியும் போறது வந்து நடந்துருக்கு. காவிரி பூம்பட்டினமாக இருக்கட்டும், கொற்கையா இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், கடலூர், மச்சிலிப்பட்டினம், நீங்க கிழக்கு கடற்கரையில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஊருக்கும் இதுதான் விதி. மயிலாப்பூரும் ஒரு காலத்தில் துறைமுகமாக இருந்தது. மயிலாப்பூர் எந்த வாயில் பார்த்தீங்கன்னா அடையார் வாயிலாக இருக்கு. பொசஸ்தலையார் அங்க ஒரு வாயில் வடக்க ஒன்று இருக்கு. நம்ம பழையக்காடு அந்த ஏரியாவில் ஒன்று இருக்கு. எண்ணூர் கொஞ்சம் தாங்க ஒன்று இருக்கு ஆக்சுவலா. அதே மாதிரி கூவம் நதி இருக்கும். கூவம்ல ஏதோ ஊர் இருந்தால் தெரியல. கூவமை வாயிலாக வைத்தது அந்த மெட்ராசப்பட்டினமாக இருக்க வேண்டும். அதுதான் அவங்க கோட்டையை கட்டிருக்காங்க. மெட்ராஸோட கடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் அந்த பீச், அந்த மணல்ல இருந்து கடற்கரையிலிருந்து தண்ணி ஆரம்பிக்குங்க. அங்கிருந்து 60 மீட்டருக்கு 60 மீட்டர் தண்ணிக்குள்ள போனீங்கன்னா கடலுடைய ஆழம் 2 மீட்டர் தான். ஆள் உயரம் கூட கொஞ்சம் வசம் தான். பெரிய கப்பல் வர முடியாது, படகு தான் போக முடியும். இன்னொரு 400 மீட்டருக்கு போனீங்கன்னா தான் ஒரு 8 மீட்டர் ஆழம் வருது. ஸோ பெரிய கப்பல்கள் இங்க வந்து லேஸ்ல வர முடியாது. அந்த துறைமுகத்தை எப்படி வந்திருக்காங்க தெரியல. ரொம்ப பெரிய கப்பல் கிடையாது. ஸ்டீம் ஷிப்ஸ்லாம் வந்து பார்த்தா பிரம்மாண்ட கப்பல்கள் வர ஆரம்பிச்சேன். 19th century தான் ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி இருக்க கப்பல்களே கூட மெட்ராஸ் வந்து நேச்சுரலா வந்து இவங்க வரல, பிரிட்டிஷ் ஷிப்ஸ்லாம் வரல. அவங்களுடைய கப்பல்கள்லாம் என்ன பண்ணீங்கன்னா அங்க வெளியில இருந்து இங்க இருக்கிற மீனவர்கள் அங்க போய் அங்கிருந்து சரக்கை எடுத்து அந்த படகுல ஏற்றிட்டு இங்க வருவாங்க. மக்களையும் ஏற்றி வருவாங்க, சரக்குகளையும் ஏற்றி வருவாங்க. இப்படிதான் வந்து ஒரு 200 வருஷம் முடிச்சவங்க. ஸோ இது வந்து ஒன்று தெரியும். இன்னொன்று முக்கியமானது, செயற்கையான ஒரு துறைமுகம் கட்டினாலும் அது நிலைக்காது. ஏன்னா இந்த இடத்துல வந்து லிட்டோரல் ட்ரிஃப்ட் அப்படின்னு ஒரு ஃபினாமினா இருக்கு. அது என்னன்னா, வங்கக்கடல்ல அப்படியே கீழே இருந்து அந்த கரண்ட் இழுத்து வரும். அந்த மணல், அந்த காத்து மணல், அது உள்ள அந்த சில்ட்டெல்லாம் இழுத்து வருது இல்லையா, அதை எல்லாத்தையும் இழுத்து வரதையும் அந்த கீழே இருக்கிறதையும் புரட்டி போட்டுட்டு நீங்க ஏதாவது துறைமுகம் கட்டிங்கன்னா, இப்படி ஹாரிசாண்டலா, அதாவது வந்து கடலுக்குள்ள நீட்டிட்டு போற மாதிரி ஏதாவது கட்டிங்கன்னா அடிச்சு தள்ளி போயிடும். அதை தாண்டி கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பண்ணல அப்படிங்கிறது அவருடைய 2வது.
கிராமம், நகரம், ராஜதானி. சரி, மெட்ராஸ் பத்தி என்ன பழைய குறிப்பு பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய குறிப்புல மயிலாப்பா அப்படிங்கிறது தாலமியுடைய ஃபர்ஸ்ட் நூற்றாண்டு, 1ஆம் நூற்றாண்டுல மயிலாப்பான்னு ஒரு குறிப்பிடுறாரு. இந்த மயிலாப்பூர் நினைக்கிறாங்க. திருவல்லிக்கேணியில பாட்சாதி கோயில்ல பல்லவர் காலத்துல 8ஆம் நூற்றாண்டுல தந்திவர்மர் பல்லவனுடைய கல்வெட்டு ஒன்று இருக்கு. அதுல வந்து சங்கு சர்மன், சட்டி சர்மன் என்ற அங்க லோக்கலா இருக்கிறவர்கள் பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. நந்தி கலம்பகம் அப்படின்னு இந்த தந்திவர்மனுடைய மகன் நந்திவர்ம பல்லவன், அவனை வந்து தெல்லாற்றர் இருந்த நந்தியின் பேரு. அவனை பத்தி மயிலையர்கோன், நல்லையர்கோன், மயிலையர்கோன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்கு. அவன் நந்தி கலம்பகம் கிடைச்சல. பின்னாடி பொன்னேரியின் ஒரு இடத்துல ஒரு கோயில்ல ஒரு கல்வெட்டு இருக்கு. 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. நானாதேசிகள் அப்படிங்கிற ஒரு வியாபார குழு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் த 12th century, எக்ஸப்ட் நம்ம நாட்டு மக்கள், நம்ம நாட்டு ஒரு வணிகர் கம்பெனி, அவர் ஒரு குழு, வணிகர்களின் குழு. அவர்களுடைய ஒரு கல்வெட்டுல மயிலை துறைமுக கப்பலிடம் சுங்க வரி கட்டுவதற்கு, வணிக வரி கட்டுவதற்கு ஒரு அந்த கல்வெட்டு அதை சொல்லுது. ஸோ அப்போ மயிலாப்பூர் ஒரு துறைமுகம் இருந்திருக்கு, இந்த வணிகம் வந்திருக்காங்க அப்படிங்கிற குறிப்பு நம்மளுக்கு தெரியுது. அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, தெரியுது. இது அந்த பழைய திருவள்ளுவடி கோயில் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பாசாதி கோயிலுடைய படம். இங்க பக்கத்துல இருக்கிறது அந்த ஓரமா அந்த மடப்பள்ளி பக்கத்துல ஒரு கல்வெட்டு இருக்கும். இதுதான் அந்த தந்திவர்மன் கல்வெட்டு. மோனாலிசாவுடைய அது 700 years பழசது, 800 years பழசது. அது சும்மா ஓரமா வந்து 4 துணியை சாத்தி வச்சிருக்கான். அப்படிதான் இருக்கு. நம்ம பல்வேறு சரித்திர ஆவணங்கள்லாம் இந்த மாதிரி பரிதாம தான் வச்சிருக்கோம். சரி, மெட்ராஸ்க்கு ஆக்சுவலா ஜார்ஜ் இது கோட்டை வரதுக்கு முன்னாடி சாந்தோமே தான் அவங்களுடைய வெள்ளையர்களுடைய முதல் இடம், இங்க வந்த இடம். அதுலயும் 1016 லஸ் சர்ச்சில் வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கு. காட்டுல அவரை தேடிட்டு வச்ச, வழித்தடையாக இருக்கச்ச, வேண்டிட்டு இருக்கச்சோ, புயல மாட்டிட்டு இருக்கச்ச ஒரு விளக்க தெரிஞ்சது மாதிரியும் அதை பார்த்து நீங்க வந்த மாதிரியும் இறங்கி வந்தாலும் அது மாதிரி உண்மையே இல்லையே அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ அவர் லேடி ஆஃப் லஸ் எங்களுக்கு வழிகாட்டினா. லேடி ஆஃப் லஸ்ன்றது லைட், லஸ்ன்றது போர்ச்சுகீஸ் மொழியில லைட் அப்படிங்கிற வார்த்தை. அதனால லஸ் சர்ச்னு ஒரு சர்ச்சை கட்டினாங்க அப்படின்ட்டு 1516 அந்த சர்ச்சை கட்டிருக்காங்க. 1522 1498 இதுக்கு வந்துட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, போர்ச்சுகீஸ் வாஸ்கோட காமா கேரளாவுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் கோழிக்கோடு வந்துட்டார். போர்த்துகீசியர் ஆட்சி இங்க வந்து 1522 பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து கோவாலேருந்து ஒரு உரிமை எடுத்துட்டு வந்து இங்க ஏதோ நிலத்தை வாங்கி ஒரு கோட்டை இது பண்ணிருக்காங்க. சாந்தோமையை சுத்தி ஒரு கோட்டை, போர்ச்சுகீஸ் கோட்டை ரொம்ப வருஷமா இருந்தது. ஜார்ஜ் கோட்டைக்கு முன்னாடியே சாந்தோமை சுத்தி போர்ச்சுகீசியர் ஒரு கோட்டையை எடுத்துட்டாங்க. அந்த கோட்டை ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களால் 200 3 வருஷம் இருக்கும் முழுதாக தகர்க்கப்பட்டது. அதையும் ஞாபகம். 1662 அதாவது போர்ச்சுகீஸ் வந்த ஒரு 150 வருஷத்துக்கு அப்புறமா சாந்தோமை வந்து கோல்கொண்டா மன்னருடைய ஆட்சியில் இருக்கு. 1673 ஒரு 10 வருஷம் பின்னாடி பிரெஞ்சு, டச்சு மக்களும் போர்ச்சுகீஸ் மக்களும் ஒரு போர் நடக்குது. மாத்தி மாத்தி கலவரம் நடக்குது. புலிக்காட்டில், பழையக்காட்டில் இருக்கிற டச்சு இங்க வராங்க. இங்க ஒரு சண்டை நடக்குது. பெரிய சண்டையா இல்லை, ஒரு கப்பல் அங்க கடல் வழியா ஒன்று வருது. இது தவிர இங்க கோல்கொண்டால இருந்து இவர் படையாளம் போறாரு, அவங்களுடைய சண்டை நடக்குது. எல்லாம் நடக்குது. கோல்கொண்டா மன்னர்களுடைய இங்க இருக்கிற ஆள் வந்து இடத்தை பிடிச்சிருக்காரு, சாந்தோமையை பிடிச்சிருக்காரு. அவருக்கு அங்கேருந்து ஒரு கட்டளை வந்து சர்ச்சை அடி, சாந்தோமை சர்ச்சை இடி அடிக்கிறார். ஏன்னா அவங்களுடைய மத பிரகாரம் மாதிரி முதல்ல ஏதாவது ஒரு கோயிலையோ ஒரு சர்ச்சை அடிச்சதான் அவங்களுக்கு சாந்தி அடிக்கும். அந்த இவர் என்ன சொல்றாரு, நான் அடிக்க மாட்டேன், அது அழகா இருக்கு, அடிக்கூடாது அப்படின்னு. அந்த முஸ்லிம் நவாப், அந்த இங்க இருக்கிற லோக்கல் இவர் வந்து பரவாயில்ல இருக்கட்டும், நான் அதை அடிக்க மாட்டேன், அழகா இருக்கு, அதெல்லாம் அடிக்கூடாது, எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்குறாரு. ஒன்றும் செய்யல, குரல் அப்படி விட்டுறாரு. ஸோ அது அப்படி நிற்குது. இந்த போர்ச்சுகீஸ் ஆட்சி நடக்கும் பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழப்பமும் நடக்குது. முஸ்லிம்களால் அதை வந்து இந்த இடத்துல பிடிச்சி நிற்கவே முடியல. ஏன்னு தெரியல. மெட்ராஸ் அவங்களால நிலைமையா வந்து பிடிச்சி வச்சிருக்க மாதிரி தெரியல. 1678 88 10 வருஷம் கழிச்சு மராட்டா படையெடுப்பு வருது. இப்பெல்லாம் இந்த பிரிட்டிஷ்காரங்க ஒரு சின்ன ஒரு பெரிய பெரிய புள்ளிங்க சண்டை போட்டு இருக்க சைட்ல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு டென்மார்க் மாதிரி வச்சுக்கோங்க, இங்கிலாந்து, பிரான்ஸும் ஜெர்மனி சண்டை போட்டா டென்மார்க் என்ன பண்ணும், சைட்ல இருந்து பார்த்துட்டு. அதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க பெரிய ஆளே கிடையாது. 1746 இன்னொரு 100 வருஷம் கழிச்சு பிரெஞ்சு படை, டூப்ளே தலைமையில பிரெஞ்சு படை வந்து மெட்ராஸ, ஜார்ஜ் கோட்டையை பிடிக்குது. ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. 3 வருஷம் அவங்க வந்து மெட்ராஸ ஆட்சி பிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் வந்து பெருசா இது வரல. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுது. 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, இந்த பிரெஞ்சு இங்கிலீஷ் வந்து ஏன் இங்க வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல பல இடங்கள்ல இந்த பிரெஞ்சு படையும் இந்த படையும் இங்கிலீஷ் படையும் சண்டை போட்டுருக்காங்க. அமெரிக்காவில் சண்டை போடுறாங்க, கனடாவில் சண்டை போடுறாங்க,
போய் கியூபெக் வாங்கினார். ஆனால் அவங்களோட நிலைமை பார்க்கணும். இங்கிலாந்து வந்து நிலக்கரி பொருளாதாரத்துக்கு மாறிடுச்சு. மற்றவர்கள் எல்லாம் வந்து மரத்தை வச்சு எல்லாரும் சமையல் பண்ணிட்டு இருக்கிறதும் எரிபொருளாக வச்சுட்டு இருக்கிறச்ச இங்கிலாந்து வந்து நிலக்கரிக்கு 1640 இங்கே இந்த கோட்டை பிடிக்கிற டைம்லேயே அவங்க மாறிட்டாங்க. மற்ற நாட்டிலலாம் காட்டை அழிச்சுட்டே வராங்க. அவங்க நாட்டில் எங்கேயும் நிலக்கரி கண்டுபிடிக்க முடியல. அவங்களுக்கு மரம் வந்து கியூபெக்லாம் பயங்கர அதிகம். அந்த மரத்துக்காக தான் அவங்க அந்த வியாபாரத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே வர துணிகளோட, ஏன்னா அவங்க வந்ததெல்லாம் துணி வியாபாரம் தான் அவங்களுக்கு மெயின். இங்கிலீஷ்காரனாக இருக்கட்டும், பிரெஞ்சுக்காரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு துணி வியாபாரம் தான் மெயின். ஏன்னா இங்கிலாந்துல காட்டன் கிடையாது, லினன் தான் துணி. அவங்களுக்கு லினன் வந்து ரொம்ப கஷ்டம். லினன் வந்து டவல் போடுற துணி, பெட்ஷீட் போடுற துணி, அதை வச்சுட்டு என்ன பண்ணி யோசிச்சுப்பாங்க. உள்ளு தான், இல்லைன்னா உள்ளும் லினன் தான் அவங்களுக்கு துணி. காட்டன்ன்றது வந்து ஒரு மலிவான பொருள், வசதியான பொருள், ரொம்ப ஒரு முக்கியம். நம்மளை வந்து எங்கேயாவது லூட் அடிச்சுட்டு போய் நம்மளை இது பண்ணான்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து கிளைம் பீரியட்லேருந்து சொல்றோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வறுமையை ஒழிச்சதே இந்த வணிகம் தான். ஐரோப்பா வந்து பெரும்பான்மையான மக்களுடைய வணிகத்தை குறைச்சது இந்த காட்டன் டெக். ஏன்னா பொதுமக்களுக்கு போடுவதற்கு துணி வந்ததே ஒரு பெரிய விஷயம். ஒரு மக்கள் தூணியா இருந்தால் தான் கொஞ்சம் வளர்ச்சி வர முடியும். உடுத்துறதுக்கு 6 மாசத்துக்கு ஒரு துணி போட்டுட்டு இருக்கோம்னா என்ன செய்யணும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு 7 சராசரி 2 லினன் துணி தான் வாங்க முடியும். இது வாங்கினோம்னா 6 துணி வாங்க அளவுக்கு வந்துருக்கு. இது இவரோட குறிப்பில் இல்லை, மற்றதுல இருக்கு. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, இதுதான் நான் வரலாற்று பின்புலம் அப்படிங்கிறத சொல்றேன். அந்த ஒரு சில குறிப்புகள் இதுல வந்ததுன்னா நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியா இருக்கும். சரி, 1775 சாந்தோமே இங்கிலீஷ்காரன் கையில போயிடுது. அதுக்கு முன்னாடியே ஒரு 100 வருஷமா அந்த கோட்டை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, முடியல. ஒட்டுமொத்தமா 1775 அதை முடிச்சிருக்காங்க. அந்த கோட்டையை வச்சு முடிச்சிடுறாங்க. முழு சாந்தோமே வந்து அவங்க கையில போயிடுது. இதுக்குள்ள வந்து போர்ச்சுகீஸ் ரொம்ப டிக்ளைன் பண்றாங்க. கோவா தமம் தைவம் மட்டும் தான் அவங்க கையில வருது. ஆனா இது வரைக்கும் இப்போ வந்து இங்கிலீஷ் ஆதிக்கம் அவ்வளவு பிரமாதம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி, இதில் முக்கியமான இந்த போர்ச்சுகீஸ் காலத்தில் சொல்லும் பொழுது இந்த நூலும் சரி, அந்த காலத்திலும் சரி, துபாஷிகள் முக்கியமாக வராங்க. பேரி திம்மனான ஒரு துபாஷி தான் வந்து டேக்கும் கோதருக்கும் உதவி பண்றாரு. துபாஷி ஏதாவது 2 பாஷை தெரிஞ்சவர், ஆங்கிலமோ பிரெஞ்சோ, அதுவும் 2மோ, தமிழ் தெலுங்கு இதெல்லாம் தெரிஞ்சு அந்த மன்னருக்கும் இவர்களுக்கும் பேச முடியும். இந்த துபாஷிகள் 2 மாதிரி தெரிஞ்சவர்கள் என்ன ஆகிறாருன்னா சீக்கிரமா ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. ஒரு 200 வருஷத்துக்கு இந்தியாவில் ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிறவங்க, மன்னர்கள் அளவுக்கு ஈக்குவலாக பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க இந்த துபாஷிகள் தான். ஸோ அதில் முக்கியமாக வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு துபாஷி இருக்காரு, ஒரு காசா வெரோனா அப்படிங்கிறது. காசா வெரோனாங்கிறது ஒரு போர்ச்சுகீஸ் நேம் ஞாபகம். ஆனால் அவர் ஒரு இந்தியன் துபாஷி. இவர் வந்து தூதுவெல்லாம் செய்கிறாரு. இங்கிலீஷ் கம்பெனிகளுக்கும் தூது போறாரு போர்ச்சுகீஸுக்காக, போர்ச்சுகீஸுக்கு தூது போறாரு நவாப் கிட்ட. மக்களுக்கு மற்ற இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு, ஆலைகள்லாம் இது பண்ணிட்டு இருக்காரு, இந்தியர்களை மேனேஜ் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. இவருடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் இருக்கும். ஆனால் இவருடைய மரணம் தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம். ஏன்னா இவர் சாகும் பொழுது இதை தவிர இவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ஒரு 4 துபாஷிகள் பேர் சொல்லிக்கிறேன். மணலி முத்துகிருஷ்ண முதலி அப்படிங்கிறவர் சென்னகேசவர் சென்னமல்லீஸ்வரர் கோயில்களை கட்டியவர். முத்துசாமி தீட்சிதரும் அவர் தந்தையும் அவர் சகோதரர்களையும் மெட்ராஸ் கூட்டிட்டு வந்தவர் அவர் ஒருத்தர். அதுக்கப்புறம் சுந்தராம செட்டி அப்படின்னு ஒருத்தர். சுந்தராம செட்டி தெரு நீங்க ஜார்ஜ் டவுன்லவே பாத்தீங்கன்னா முக்காவாசி தெரு பாத்தீங்கன்னா எல்லாம் துபாஷி பேர் தான் இருக்கும். இந்த சுந்தராம செட்டி தான் சிந்தாதிரிப்பேட்டையை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஆளா இருக்காரு. அவர் தான் அங்க வந்து தறிகள் இருக்கிற ஆளுங்களாம் கூட்டு வந்து செட்டப் பண்றாரு. நம்ம ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச துபாஷி பச்சையப்ப முதலியார். அவர் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இறந்து போனவருமா செய்த அவருடைய நன்கொடைகளால் வந்த பச்சைப்பாஸ் காலேஜ் போன்ற பச்சைப்பாஸ் நிறுவனங்கள் போன்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இந்த காசா வெரோனாவுடைய விஷயம் என்ன ஆகுதுன்னா, அவர் மேல எவ்வளவு மரியாதை இருக்குதுன்னா, அவர் இறந்தவொன்னா அவருக்கு மரண அஞ்சலியா 30 கன் சல்யூட் அடிக்கிறாங்க. 30 துப்பாக்கி சல்யூட். நம்ம எல்லா ராயல்களுக்கும் 21 கன் சல்யூட்கள் யாருக்கும் கிடையாது. வச்சுக்கணும், அவருக்கு ஒரு 30 துப்பாக்கி அஞ்சலி செய்யறாங்க. ஆனா அப்போ வந்து சின்ன கம்பெனியா தான் இருக்காங்க வச்சுக்கணும். அவர் இறந்த உடனே அவரை வந்து பிணத்தை எடுத்துட்டு போறாங்க எரிக்கிறதுக்கு. இப்போ முஸ்லீம்கள் வந்து தடுக்கிறாங்க. காசா வெரோனா என்ன இந்துவா முஸ்லீம்? முஸ்லீம்கள் சொல்லி என்ன சொல்றாங்க, இவர் வந்து ஹசன் கான் பேரு, ஹசன் கான் தான் இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு, அதனால இவர் புதைக்கணும், இருக்கக்கூடாது. அப்புறம் மனைவி வந்து 2வது மனைவி மதமணி செஞ்சாங்க. 2வது மனைவி வந்து இல்ல நான் வந்து உடன்கட்டை ஏற போறேன், இவர் நான் என்னுடைய வைஃப், அவர் எரிக்கணும், உடன்கட்டை ஏறினா தான் எரிக்க முடியும். அவங்க வந்து பிரியாத பண்ணிக்கிறாங்க. இவர் கவர்னருக்கு பெரிய சிக்கல். என்னடா சொல்றது, எப்படி இருக்குது முஸ்லீம் வராங்க, இவர் வந்து எப்படி இன்னும் ஹிந்துக்கு ஆசாம் கான் ஒருத்தர் இருக்காரு, காசா வேணும்னா நீங்க அப்போ இன்னொருத்தர் போய் ஆய்வு பண்ணி ஒரு காசி வீரன் அவருக்கு ஒரு பேர் இருக்கு. ரொம்ப ஒரு பிரமாதமான பிரச்சனை அப்படின்னு சொல்றோமா. கவர்னர் வந்து சில இல்லை நீங்க வந்து இடர்கட்டையெல்லாம் ஏறப்படாது, சச்சரவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு
அவங்களுடைய மூத்த மனைவியுடைய மகனை, அக்காவுடைய மகனை நீங்க தத்தெடுத்ததாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்க சொத்து போகும் இன்ஹெரிட்டன்ஸ் பத்திலாம் ஏதோ செட்டில் பண்ணி விடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. ஸோ இது ஒன்று. சரி, மதராசப்பட்டினத்துடைய ஒரு கோட்டை ஒன்று அமைச்சாச்சு. அந்த கோட்டை எதுக்கு அமைச்சாங்க? அவங்களுடைய வியாபார பொருளை பாதுகாக்க ஒரு இடத்துக்காக மட்டும்தான் அமைச்சாங்க. அந்த கோட்டையோடைய தலைவருக்கு ஃபேக்டர்னு பேரு. ஃபேக்டர்ன்ற ஒரு அமைக்கிற இடத்துக்கு ஃபேக்டரின்னு பேரு. இன்னைக்கு நம்ம ஃபேக்டரினா மேனுஃபேக்சரிங்காக நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது, அது வணிக பொருள் தான். மேனுஃபேக்சரிங் ஒன்றுமே கிடையாது. இவங்க பண்றது எல்லாம் நெய்த துணிகளை வாங்கி இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்வதா இவங்களுடைய தொழில். கிட்டத்தட்ட எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கவங்க இதுவும் இத்தனைக்கும் மட்டமான இடம். போர்ச்சுகீஸ் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, டச்சு பண்ணிட்டு இருக்காங்க, ஜெர்மன் பண்ணிட்டு இருக்காங்க, பிரெஞ்சு வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க இருந்து வியாபாரம் போயிட்டு இருக்கு. சூரத்ல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மச்சுலிப்பட்டினம், ஆரம்பகம் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்த உடனே இவங்க கோட்டை அமைச்ச பர்மிஷன் கொடுத்து பண்ண உடனே டக்குன்னு வந்து நெசவாளர்கள் இந்த பக்கம் வந்துடுறாங்க. இங்க வந்து அதை சுத்தி வர குடியமைப்பு வச்சு இதை வியாபாரம் பண்றதுக்கு ஒரு குடியமைப்பு அமைக்கிறாங்க. அதை இவங்க வந்து கோட்டையை ஒயிட் டவுன் பேர் வச்சு அதுக்கு பிளாக் டவுன் பேர் வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கோயில் அமைக்கிறாங்க. அது என்ன, சென்னகேசவ பெருமாள் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில். அதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு காசு கொடுக்குறாரு. கேட்டாங்க ஞாபகம். அவர் ஒருத்தர் காசு கொடுக்குறாரு. முக்கியமான ஆள் இருக்காரு. இந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற யாருடைய படங்களோ அவர்களுடைய இதுவோ நம்ம கிட்ட கிடையாது. அவர்களுக்காக ஒரு நினைவு சின்னமும் முடியாது. பிற்காலத்தில் வந்து எல்லாரும் யாரெல்லாம் வச்சிருக்கோம். போப்பை இருநூத்தருக்கு வச்சிருக்கோம், வீரமாமுனிவருக்கு வச்சிருக்கிறோம், கால்வல் வச்சிருக்கோம், பென்னிக்குவிக்கெல்லாம் வச்சிருக்கிறோம். இந்த ஆரம்ப கட்டத்தில் செய்த தமிழர்களுக்கோ தெலுங்கர்களுக்கோ இல்லை அந்த வெள்ளையர்களுக்கோ இன்று வரைக்கும் ஒரு நினைவு சின்னம் படம் உண்டு. சரி, இந்த கோட்டை அமைக்கும் பொழுது இன்னைக்கு எங்க இருக்கு அந்த பிளாக் டவுன் அப்படின்னா, இன்னைக்கு ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கு. அங்கதான் அந்த சென்னகேசவ பெருமாள் கோயிலும் அங்க இருக்குது. அது வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய மிரட்டல்லாம் வருது. அதை சுத்தி சில கோயில்கள்லாம் வருது. காளிகாம்பாள் கோயில் அங்கே ஒன்று இருக்கு. சத்ரபதி சிவாஜி அங்கே வந்து வழிபட்டார் அப்படிங்கிறது மராட்டிய படையினர்லாம் சொன்னோம் இல்லையா. இப்போ இன்னொரு வரலாற்று பின்குறிப்பு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 1639 இவர்கள் வந்து இங்க கோட்டையை பிடிச்சாங்க. 42 சந்திரகிரி ராஜா இறந்து விடுகிறார். அதாவது இந்த பூந்தமல்லி நாயக்கருடைய குறுநில மன்னருடைய ராஜாவா இருக்கிற சந்திரகிரி ராஜா செத்து போயிட்டார். அங்க வாரிசு சண்டை பிரச்சனை வருது. டெல்லியில அவுரங்கசீப் ஆட்சி நடந்துட்டு இருக்கு, முகலாயர் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அவருடைய அடிப்படையில் வந்து இந்த இடத்த பிடிச்சிக்கிறாங்க கொஞ்ச நாள், அதாவது அந்த ஏரியா. அதுக்கப்புறம் கோல்கொண்டாவோட சண்டை அத்தனை வரைக்கும் அவங்களால வந்து தாண்டி வர முடியல. முகலாயர்களால கோல்கொண்டா 5 விஜயநகர் காலத்துல அவங்களால வர முடியல. வடக்கு இருக்கிற முஸ்லிம்களால தெற்க வர முடியல. விஜயநகர் வந்து அந்த பஹ்மானி சுல்தான் என்று சொல்ற கோல்கொண்டா, பேடார், பீராரை தாண்டி அங்க வடக்க இருக்கிற மற்ற இவர்களால் முகலாயர்களாலையும் வர முடியல. அவுரங்கசீப் காலத்துல தான் அவங்களால ஓரளவுக்கு அந்த படையை எடுத்துட்டு வர முடியும். அந்த வரும் காலத்துல சில நிறைய குழப்பங்கள் நடக்குது. நாடு முழுக்க பல குழப்பங்கள் நடக்குது. அந்த ஆட்சி மாறுது. இங்க மராட்டியர்கள் வருகிறார்கள். இங்க இருக்கிற நாயக்கர்கள் வந்து விஜயநகர் பாடல் போனோம், அவங்க தான் தனியாட்சி. தஞ்சாவூர்லயும் மராட்டிய நாயக்கர்களும் தனியாட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவர்களுடைய அதிகாரத்தை எதிர்ப்பு மாதிரி தஞ்சாவூர்ல வந்து மராட்டிய ஆட்சி வந்து அமையுது. அதுக்கப்புறம் மராட்டிய ஆட்சிகளோட மராட்டார் வந்து அவங்க நாடு முழுக்க தவிர பண்ணிருக்காங்க. அவுரங்கசீப் என்ன தண்ணி காட்டினார்னு உங்களுக்கு தெரியும். பிரிட்டிஷ் காலம் வரைக்கும் வந்து இந்த மராட்டியர்கள் வந்து நாடு முழுக்க தண்ணி காட்டிட்டு இருந்தாங்க, நிறைய சச்சரவு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பீரியட் வந்துட்டு இருந்துச்சு. இதுல வரலாற்று பின்குறிப்புல நான் இன்னும் ஒன்று சொல்ல போறேன். 1642 வேற ஒரு முக்கியமான 2 சம்பவம் இருக்கு. இதுதான் நான் இன்னும் பின்புலம் சொல்றேன். என்னன்னா, எதுவுமே இங்கே ஐரோப்பாவில் தான். ஒண்ணு, அந்த வருஷம் கெலிலியோ இறந்து போகிறார், ஐசக் நியூட்டன் பிறக்கிறார். இங்க வந்து நம்ம ஒரு ஆட்சி என்ற அரசியல் என்ற ஒரு அமைப்பை பார்க்கிறோம். அந்த விஞ்ஞானத்துக்கு ஒரு பெரிய வித்து நடக்குது. 10-15 வருஷத்துல 1660 ராயல் ஏசியாட்டிக் ராயல் சொசைட்டி அவங்க வந்து விஞ்ஞானத்துக்காக ஒரு சொசைட்டியை அமைக்கிறாங்க. உடனே பிரான்ஸ்லயும் அமைக்கிறாங்க. பாரிஸ் அண்ட் லண்டன் start their royal societies there. The scientific revolution is going on there, of which we know nothing. இன்னி வரைக்கும் அப்படிதான் அவங்களுடைய இது. எனக்கு வந்து எல்லா வரலாற்று புத்தகங்களையும் ஒரு பெரிய குறைபாடு. இந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சது நான் சொல்லிடுவேன். ராமச்சந்திரன் குஹாய் சமீபத்தில் ஒரு மேக்கர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா ஒரு புத்தகம் இருக்கார். ஒரு 19 அரசியல் தலைவர்களை பற்றி இருக்கார். கிரீன் ரெவல்யூஷன் பற்றி ஒரு வார்த்தையும் இல்லை. நார்மன் போர்லாகல எம்எஸ் விஸ்வநாதன் விருதுல ஒண்ணுமே இல்லை. சாரி எம்எஸ் சுவாமிநாதன் ஒண்ணுமே இல்லை. அதை பத்தி மென்ஷனே இல்லை. அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து பேசுறாங்க. அரசியல் தலைவர் பெரியார், சுபாஷ் சந்திர போஸ் இவரெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இது என்ன ஒரு வரலாறு? எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் இந்த ஒரு இது பண்றாங்க. இந்த புத்தகத்துல நல்ல வேலை அது இல்லை. அது ஒரு மேலோட பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.
சரி, இது நடந்துட்டு இருக்கும் பொழுது இங்க 4-5 பேர் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க சொன்னோம் இல்லையா, டச்சு அவன் கோட்டை நடத்திருக்காங்க. இங்க ஒருத்தருக்கு இங்க கோட்டை சண்டை, அவங்க வந்து இங்க அங்கேருந்து இங்க வந்துட்டு இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்க கும்பல் வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க. அது அந்த நடந்துட்டு இருக்கும் பொழுது மற்ற நாட்டு வணிகர்களும் இங்க வராங்க. அதுவும் முக்கியமா குறிப்பிட வேண்டியது ஆர்மேனிய நாட்டு வணிகர்கள். ஆர்மேனியாங்கிறது வந்து மத்திய ஆசியால இருக்க ஒரு நாடு. அவங்க பெரும்பான்மையான கிறிஸ்துவர்கள். அந்த கிறிஸ்துவர்கள் இங்க வந்து ரொம்ப முக்கியமான இது செய்யறாங்க. ஆர்மேனியன் சர்ச்சை ஒன்று இங்க வந்து அமைக்கிறாங்க. ஆர்மேனியன் தெருவுன்னு ஒரு தெரு இருக்கு, அரவணக்கார தெரு தமிழ் பயன்படுத்துறாங்க. அதான் இந்த சர்ச்சை கீழே 2 கோடு போட்டிருக்கிற இடத்துல அவருடைய கல்லறை நினைவுகள் இருக்கு. அவங்க யார் இறந்து போறாங்களோ அந்த கல்லறை கல்வெட்டுகள் இருக்கு. இங்க பக்கத்துல அந்த கோஜா பெட்ரஸ்டோஸ்கன்றவருடைய ஒரு வரலாற்று குறிப்பும் அந்த பக்கத்தில் எடுத்துக்கிறதும் இது இருக்கு. அது அவங்க கட்டின அந்த சர்ச்சில் இருக்கிற சில குறிப்புகள் ஆர்மேனிய மொழியிலேயே கல்வெட்டு இருக்கு. அந்த ஆலயத்துக்கு அந்த மணிகள் இன்னும் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து அடிக்கிறாங்க அந்த மணிகளை. அதை தவிர இங்க செயின்ட் மேரிஸ் சர்ச்சுன்னு இன்னொரு செயின்ட் மேரிஸ் சர்ச் இருக்கு. அது பாரிஸ்ல இருக்கு. இது இங்க ஒரு அதுல இந்த படம் ஒன்று இருக்கு. குதிரை மேல ஒருத்தர் இருக்காரு இல்லையா, இவர் தான் வந்து செயின்ட் ஜார்ஜ் என்பவர். இங்கிலாந்து நாட்டின் பாதுகாவலர் ரட்சகரான முனிவர் அவர் பேர்ல தான் இந்த கோட்டையை அமைச்சிருக்காங்க வெள்ளக்காரங்க. ஆனா இதை விட முக்கியமான இது ரெண்டுமே செயின்ட் மேரிஸ் சர்ச் தான். ஆர்மேனியன் சர்ச்சும் அது பக்கத்துல இருக்கிற இந்த சர்ச்சும் செயின்ட் மேரிஸ் சர்ச் தான். இது என்ன பீரியட் இது? 1700 வந்துச்சு. ஆமா, 1700 வந்துச்சு. இது முக்கியமான சர்ச், செயின்ட் மேரிஸ் சர்ச். இந்த கோட்டைக்குள்ள இருக்கிற சர்ச். மெட்ராஸோடைய வரலாற்றுல ரொம்ப முக்கியமான சம்பவங்கள்லாம் இங்க தான் நடந்தது. கிளைவ் கல்யாணமா இருக்கட்டும், மற்றவர்களுடைய பதிவாகட்டும், பிறந்தது இருந்தது எல்லாம் இங்க நடந்திருக்கு. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இடம். இதுல வந்து பல முக்கியமானவர்களுடைய கல்வெட்டுகள் இதெல்லாம் இருக்கிறதா. ஆமா, ஃபர்ஸ்ட் ஆங்கிலிக்கன் சர்ச், அதாவது இங்கிலாந்து நாட்டு சர்ச் வந்து சுயஸ் கெனாலுக்கு கிழக்கு அமைக்கப்பட்ட முதல் சர்ச் இதுதான். இது ஒரு பெரிய விஷயம். அதுவும் லஸ்டர் சர்ச்சும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அதான் வந்து இந்தியாவில் அமைக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கேத்தலிக் சர்ச். சிரியன் தவிர நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேத்தலிக் சர்ச் லஸ்டர் தான் நினைக்கிறேன். ஸோ இது நிறைய இது மெட்ராஸ்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 60-70 போகும். அதே ஒரு தனியாக அட்டோட போகும். முதல் இன்ஜினியரிங் காலேஜ், மெட்ராஸ் ஸ்கூல் சிஸ்டம், ஃபர்ஸ்ட் ரயில் விட்டதை தவிர எல்லாம் ஏரோப்ளைன் விட்டதை பார்த்தீங்கன்னா இது வரும். என்னெல்லாமும் யோசிச்சே பார்க்க முடியாது, அவ்வளோ விஷயங்கள். அந்த மெட்டீரியாலஜிக்கல் சென்டர் ஆரம்பிச்சது, கிரேட் டிக்னாமெட்ரிக் சர்வே ஆரம்பிச்சது, அதெல்லாம் கார்பரேஷன் ஆரம்பிச்சது, மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சது. இன்னும் முக்கியமானது கோட்டையில் அப்போ வந்து ஒரு கலங்கரை விளக்கம் பண்ணாங்க. 2வது கலங்கரை விளக்கமாக இது இங்க 2 காட்டியிருக்கேன். ஹைகோர்ட் கேம்பஸ்ல ஹைகோர்ட்டோடைய முக்கியமான கட்டடமும் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு தூணும் கட்டாங்க. இது இதுல தெரியலாம். அங்க இருக்கிறது ஹைகோர்ட்டு, இங்க இருக்கிறது இந்த பாரிஸோட டேர் ஹவுஸ் அப்படிங்கிறது. இதுதான் அந்த 2வது இருக்கிற ஹைகோர்ட்டுக்குள்ள போனீங்கன்னா தெரியும். 2வது கலங்கரை விளக்கமா இருந்தது. அதை வந்து ஒரு கிரேட் டிக்னாமெட்ரிக் சர்வேக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு அடையாள சிம்பல் இருக்கு. நான் படம் டக்குன்னு காட்டி கை தூக்கிட்டு வச்சேன். இது வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்க மெட்டீரியாலஜிக்கல் சென்டர்ல இருக்கிற ஒரு போஸ்ட். இதுல வந்து தமிழ்ல, இங்கிலீஷ்ல, அப்புறம் பாரசீக மொழி 3லையும் வந்து கல்வெட்டு. பாரசீகம் பர்ஷியன் தான் நினைக்கிறேன். பாரசீக மொழியிலையும் கல்வெட்டு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பிற்காலத்தில். நான் கொஞ்சம் ஜம்ப் பண்ணி சொல்றேன், நான் ஹிஸ்டாரிக்கல் சீக்வன்ஸ்ல போல. இது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம். அது எந்த பீரியட்ல வந்து 1819 எது சொல்றீங்க? மெட்டீரியாலஜிக்கல் சென்டர் வந்து 1700s, லேட் 1700sல வரும். அது வந்து மெட்டீரியாலஜிக்கல் சென்டரா மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன்னா அங்க இருக்கிற மெட்டீரியாலஜி பண்ண வந்தவங்க தான் நிறைய பேர் வந்து மாமல்லபுரத்தை ஆய்வு அது இதெல்லாம் பண்ணாங்க. கோல்டிங்கான ஒருத்தர் வந்து அஸ்ட்ரானமரா வந்தார். அவர் இதை பத்தி பேரிங்டன் ஒருத்தர் இருந்தார், அவரும் அஸ்ட்ரானமர். அவரும் மாமல்லபுரத்தை பத்தி கல்வெட்டு எடுத்திருக்காரு. அது நிறைய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பாரசீக மொழி வந்து நீங்க பாத்தீங்கன்னா சாமிநாத் சார் சொல்றாரு, புதுக்கோட்டை மன்னருக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லெட்டர் எழுதுது 1940sல. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் கவர்மெண்ட் ஆஃப் இங்கிலாந்து ஒரிஜினல் வந்து பாரசீக மொழியில எழுதி டூப்ளிகேட்டை இங்கிலீஷ்லையும் தமிழையும் அனுப்புறாங்க. ஏன்னா பாரசீக மொழி வந்து அரபு நாட்டு மன்னர்களாலையும் முஸ்லிம் மன்னர்களாலையும் ஒரு ஆட்சி மொழியாக பல வருஷம் காக்கப்பட்டிருக்கு. மோதிலால் நேரு வந்து பர்ஷியன் எக்ஸ்பர்ட், ஒரு பர்ஷியன்ல வந்து ஒரு பெரிய ஸ்காலர். பாரசீக மொழி வந்து ரொம்ப லாங் இன்ஃப்ளூயன்ஸ். இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் பர்ஷியன் மொழிக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கு, சான்ஸ்கிரிட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் டிக்ளைன் ஆகுது. இங்க ஏன்னா நார்த் இந்தியா ஃபுல்லா பிரிட்டிஷ் கம்பெனி ரூல் பண்ணதுனால அவங்களுடைய நிறைய ஆவணங்களை அவங்க வந்து
மாணவர்களுக்கு பிடிச்சும் நிறைய பிரச்சனை. மராட்டா கோர்ட்லயே பாரசீக மொழி பயன்படுறது. All interactions with the English and Persian language. நிறைய மொழி மற்றவங்களும் பண்ணியிருக்காங்க. பிரெஞ்சு இவங்கெல்லாம் பேசுறது பாரசீக மொழி வந்து ஒரு டிரான்ஸ்நேஷனல், இன்னைக்கு இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்நேஷனல் லாங்குவேஜா இருந்தது. யுனைடெட் நேஷன்ஸோடைய பாஷைன்னு சொல்லலாம். நம்ம 5 வருஷம் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இருந்திருக்கு அந்த பாரசீக மொழி. அதுக்கு முன்னாடி வரலாற்று காலத்தில் சமஸ்கிருதத்தில் இருந்திருக்க மாதிரி அது அந்த பீரியட் இருந்து. சரி, நீதித்துறை. இது நீதித்துறையை பற்றி ஒன்று சொல்றாரு. விலைமாது கொலை வழக்கு அப்படின்னு வந்து கோர்ட்டில் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜில் முதல்ல வழக்கு. ஒரு பெண்ணின் பிணம் வந்து மிதந்துட்டு இருக்கு, அதை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதை யாரும் பார்க்குறாங்க, இயற்கையை செத்துருப்பான்னு பார்க்குறாங்க. அதை பார்க்குறவங்க ஒருத்தன் வந்து சந்தேகப்பட்டு அவனை பிடிச்சா அவன் வீட்டில் இந்த பொண்ணுடைய பாத்திரங்கள்லாம் வச்சிருக்கான். அவன் தான் கொலைகாரன் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ஜார்ஜ் கோட்டையில் இருக்கவர் வந்து மன்னருக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புறாரு, இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. உங்கள் முறைப்படி வழக்கு விசாரணை செய்து தண்டனை செய்யுங்கள். அப்படி இல்லை என்றால் கர்நாடக முறைப்படி, அதாவது வந்து அன்னைக்கு இருக்கிற அந்த ரீஜனுக்கு கர்நாடகா இது பேரு, அந்த கர்நாடக முறைப்படி விசாரணை செய்து தண்டனை கொடுங்கள் அப்படிங்கிறது. இதை வந்து நரசியா வந்து நம்ம வந்து அவன் கேட்கவே இல்லை, நம்மளா வந்து அவங்ககிட்ட இதா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோம், இது நம்ம கோட்டை அமைக்கிறதுக்கு சொல்றோம் அப்படிங்கிற. இதில் நான் அவரோட மாறுபடுறேன். இதுதான் இந்திய முறை. இன்னைக்கு நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இந்தியாவில் என்னைக்குமே யூனிஃபார்ம் சிவில் கோட் இருந்தது வேறுன்றது என்னுடைய கணிப்பு. என்னைக்குமே ஒன்று ஜாதினால வேறுபட்ட கோட் இருந்தது, ரெண்டாவது ரீஜனலா ட்ராமாட்டிக்கலி வேரியேஷன் இருந்தது. நம்ம வந்து மனுஸ்மிருதியை வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒரு பெரிய கும்பல் சொல்லிட்டு இருக்காங்க. மனுஸ்மிருதி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனா இருந்ததே கிடையாது. It was one of 18 or 17 different Dharmashastras. It was always the leading light, not the final one. அது எப்பவுமே வந்து இதுதான் அத்தாரிட்டி அப்படின்னு கிடையாது, அது இருந்ததே இல்லை. நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு தீர்ப்புகள் பற்றி பார்க்கும்பொழுது இங்கிலீஷ்காரனோ மேற்கத்திய மக்களோ பண்ணியிருக்கிற அந்த ஒரு ஆவண முறை நம்மளுக்கு இல்லை. அதனால நம்மளுக்கு அந்த பல விதத்தில் அது லிட்ரரி சோர்சஸ் மட்டும்தான் இருக்கு. இந்தியாவில் யூனிஃபார்ம் லா எனக்கு தெரிஞ்சு இருந்ததே கிடையாது, தர்மம் தான் லா. செகண்ட், இந்த சிஸ்டம் ஆஃப் லா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ் சிஸ்டம் ஆஃப் லா. லோயர் கோர்ட், அப்பீல்ஸ் கோர்ட் அங்க போகும். ரொம்ப குறைச்ச வழக்குகள் தான், தீர்க்கவே முடியாத வழக்குகள் மட்டும்தான், தீர்ப்பு சொல்லப்பட முடியாத வழக்குகள் தான் லோக்கல்ல இருந்து பெரிய லெவலுக்கு போயிருக்கணும் அப்படிங்கிற கணிப்பு. பட் ஐ ஹேவ் நோ ப்ரூஃப். இந்தியன் சிஸ்டம்ல அப்படி பண்ணிருக்குங்கிற ப்ரூஃப் இல்லை. முக்கால்வாசி வழக்குகள் லோக்கலா பண்ணிருக்காங்க. அதுக்கு கல்வெட்டு சான்று நிறைய இருக்கு. கோயில்ல வந்து இந்த ஊர்ல இருந்து தீர்ப்பு நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த அப்பீல்ஸ் ப்ராசஸ் மேல போற சிஸ்டம் வெள்ளக்காரங்கள் கொண்டு வந்தது. நம்ம நாட்டில் இல்லை. யார் இருந்தாலும் நீ முடிச்சு வைன்னு சொல்றதுதான் அன்னைக்கு சிஸ்டம். அதுக்கு இது ஒரு ப்ரூஃப் என்ன கேட்டீங்கன்னா, அங்க இங்கிலீஷ்காரனா இருந்தாலும் கோட்டையும் அதான். அந்த கோட்டை ராணுவ கோட்டை இல்லை, அது வந்து வணிக கோட்டை. வணிக கோட்டையும் வரலாற்று நமக்கு இருந்திருக்கு. நாட்டுக்கோட்டை செட்டியார்னு வணிகர்கள் எதுக்கு கோட்டை வச்சிருந்தாங்கன்னா, அவங்க ராஜாக்கள் என்பதால் இல்லை, அவர்கள் பொருளை பாதுகாத்துக் கொள்வதற்கா அந்த இது இருக்காங்க. அவங்க காயின்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணிருக்காங்க, வணிகர்கள் காயின்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அவங்க அந்த நம்பிக்கையா சரி. இது இந்த நீதித்துறை இந்த கொடக்கு வேற ஒரு முக்கியமான இது என்னன்னா, இங்கிலீஷ் ஆட்சியில வந்து ஒரு தனி நீதி அமைப்பு செய்வதற்கு இதுதான் ஒரு வீடு. இந்த கேஸ் வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு போர்ச்சுகீஸ் வீரனை வந்து ஒரு இங்கிலீஷ்காரன் சுட்டுறான், கத்தியார குத்தி ஏதோ இது பண்ணிடுறான். போர்ச்சுகீஸ் வீரன் இங்கிலீஷ்காரனை போடுறான். அவனே வந்து கைது செய்யறாங்க. அவனை விசாரணை செய்யணும்னா, ஐயோ இது பிரச்சனையாயிடும் 2 பேருக்கும், நீங்க சமரசமா தீர்த்து பார்க்காங்க அப்படிங்கிறச்ச அதுக்கப்புறம் சொல்றாங்க, இல்லை அவன் செஞ்சது கொலை, அவன் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து அவனை கொண்டுறாங்க. பண்ண உடனே சரி ஏதோ முடிவெடுச்சுன்னு விட்டுறாங்க. அதோட இந்த 2 பண்ண உடனே அவங்களுக்கு ஒரே தெரிஞ்சது, நம்மளுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம் காட்டணும், ஒரு நீதியின் ஒரு சிஸ்டம் காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நீதித்துறையை ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அது அப்போதைக்கு கோட்டைக்குள்ள தான் இருக்கு. அதுக்கப்புறமா தான் அவங்க ஒன்ஸ் தே பிகம் லார்ஜர், அது கம்பெனி தான் ஏமாச்சுக்கணும். தாமல வெங்கடாதிரி கிட்ட ஃபர்ஸ்ட் அவங்க இங்கிலாந்து கிட்ட இருந்து கமிஷன் ஆகிட்டு இங்க கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. ரெண்டாவது இங்க இருக்கிற நாயக்கர் கிட்ட இருந்து பர்மிஷன் ஆகிட்டு இருந்து ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதுல தான் அவங்க அமைப்பு நடத்திட்டு இருக்காங்க. இந்த 2 இருக்கு. இந்திய நீதிமுறை இதுக்கப்புறம் ஹைகோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் நம்ம சொல்ற சுப்ரீம் கோர்ட் எல்லாம் வந்து ரொம்ப பிற்காலத்து தான் வருது, 1750s மேல தான் வருது. அதையும் ஞாபகம். சரி, ரெண்டாவது நம்ம சொல்ல வந்தது பஞ்சம் பத்தி. பஞ்சங்களை பத்தி ஒரு பெரிய நீளமான சாப்டர், ஒரு முக்கியமான சில குறிப்பு கொடுத்துருக்காரு. நீளமான சாப்டர்ல முக்கியமான சாப்டர் தான் 1639 வந்தாங்க. 8 வருஷத்துக்கே ஒரு பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சத்துல மெட்ராஸ் பட்டணத்துல 3000 பேர் இறந்துருக்கு. அப்பதான் ஆரம்பிச்சது ஊரே. அது ஒண்ணுமே இல்லை. அது வந்து மயிலாப்பூர் மாதிரியோ திருவல்லிக்கேணி மாதிரியோ எழும்பூர் மாதிரியோ ஒரு முக்கியமான இடம். நான் இதை பத்திலாம் நிறைய சொல்லலை. ஏன்னா அந்த எப்படி அவர்கள் வந்து அந்த மெட்ராஸ் பட்டணம்ன்றதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கினாங்கன்றது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறு. ஆனால் நான் கொஞ்சம்
எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போனான்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியதுக்கோ இல்லை நிலம் கிராண்ட் பண்ணியோ அப்படிதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ்காரங்க. அது ஆர்காட் நவாப் ரொம்ப கடன்பட்டு அவர் பெரிய பெரிய நிலங்கள்லாம் கொடுத்து தான் அவங்களுக்கு ஒரு ராஜ்யம் வந்தது. தூப்ளே பிரெஞ்சு மக்கள் தான் இங்கே வந்து ஆட்சி பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தவர்கள். பிரெஞ்சு மக்களுடைய தூண்டுதல்னாலையும் போறதுனாலையும் தான் வந்து இங்கே வணிகம் செய்ய வந்த கம்பெனி வந்து ஆட்சி செய்யும் கம்பெனியாக மாறிச்சு. ஆனால் அதுக்கு ரொம்பவே ஒத்துழைச்சோங்கிறது ரொம்ப உண்மையான விஷயம். ஆனால் அந்த பஞ்சத்துக்கு ரொம்ப எக்ஸ்பேன்ஷனை பற்றி நம்ம விட்டுருவோம். பஞ்சத்துக்கு சென்னையில் 3000 பேர் இறந்து போறாங்க, சாந்தோமையில் 15000 பேர் இறந்து போறாங்க போர்ச்சுகீஸ்காரங்க. வெள்ளை சோல்ஜர்ஸ் 25 பேர் இறந்து போறாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எடுக்கும் சாப்பாடு. அவங்களும் 25 பேர். ரொம்ப கொடுமையான பஞ்சம். இதை அவங்கள மேனேஜ் பண்றது வந்து கஷ்டமா இருக்கு. எப்படியோ பண்றாங்க. அங்கே இன்னைக்கு இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஞாபகம் மாட்டு வண்டியிலையோ கப்பல் ஏதோ கொண்டு வரணும். இது கப்பலில் கொண்டு வரது பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்க வர அப்பப்போ நிவாரணம். இது ஒரு பல நிகழ்வுகள் நடக்குது. அவங்க பின்காலத்தில் ஒரு பஞ்சத்துக்கு வந்து கப்பலில் வந்து வேற ஊர்ல இருந்து இங்கே நெல் எடுத்துறாங்க, புயல் அடிச்சு வந்து கப்பலை வருது, யாருக்கும் உபயோகம் இல்லாமல் போயிடுது. இது மாதிரி சில அவங்க வந்து வரிசையா சில காலகட்டங்களை போட்டு எந்தெந்த வருஷங்கள்ல எந்தெந்த பஞ்சங்கள் நடந்தது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு, ஒரு சாப்டர்ல சொல்லியிருக்காரு. இதுல வந்து பஞ்சங்கள் நிவாரணைகள்ல இது எனக்கு நான் ஒரு முக்கியமா குறிப்பு சொல்லணும். ஏன் சொல்லணும்னா 42 ஒரு பஞ்சம் பெங்காலில் வருது. ரொம்ப மோசமான பஞ்சம். இது வந்து சமீபத்தில் வந்து ஒரு புஸ்தகத்தில் சர்ச்சில் செய்த வேண்டுமென்றே செய்த பஞ்சம், ஆங்கிலேயர்கள் செய்த கட்டாயமாக வற்புறுத்திய பஞ்சம் அதனால் இருந்தது. இந்திய சுதந்திரத்துக்கு இது ஒரு முக்கியமான இது. ஜெயமோகன் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, பல பேர் சொல்லியிருக்காங்க. வெள்ளையராட்சி துரத்துவதற்கு பஞ்ச நிவாரணம் செய்யவில்லை, பஞ்சத்தில் மக்கள் மாட்டப்பட்டார்கள், பஞ்சத்தில் மக்களை பசியில் வாரவிட்டார்கள்னு இந்த ரூல் அதுக்கு நேர் எதிர்க்கிறது சொல்லுது. பல பஞ்சங்களுக்கு நிவாரணம் செய்வதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். அதுக்கு நிறைய ஆவணங்களும் இருக்கு. அவர் வேண்டுமென்றே பஞ்சம் செய்தார்கள் என்றால் உண்மையில சொல்ல போனா உலகத்துல பல இடங்கள் வேண்டுமென்றே பஞ்சம் பல பஞ்சங்கள் நடந்திருக்கு. அவங்க நாட்டிலையும் பஞ்சம் நடந்திருக்கு. சில சமயம் வந்து வேண்டுமென்றே செய்யணும்னா மக்களை பட்டி போடணும் இல்லை, வேற ஏதோ ஒன்று செய்ய பார்க்கறச்சு அந்த பஞ்சம் நிலவிக்கும். அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த சில இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா பஞ்சங்களுக்கு என்னெல்லாம் நிவாரண வழிகள் செய்திருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா பல பிரமாதமான நிவாரண வழிகள் செய்திருக்காங்க. அவங்களுக்கு 20-30 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த பஞ்சம் வந்து பிரச்சனை இருக்கு. ஏன்னா தொண்டை மண்டலம் கொஞ்சம் வறண்ட மண்டலம் தான். காவேரி மாதிரி, கோதாவரி கரை மாதிரி, கங்கை கரை மாதிரி இல்லை. அந்த வறண்ட மண்டலத்துக்கு அப்போ பஞ்ச நிவாரணம் செய்ய வேண்டும். ஏன்னா மழை செய்யலாம். மழை நம்பி இருக்கிற விவசாயத்தில் வந்து அது குளங்கள் நிரம்பிய ஒரு ஏரியா. அதனால ஏரி நிவாரணம் அதுல வந்து சில குற்றம் சாட்டாங்க. ஒரு இடத்துல வந்து நவாப் ஆட்சியில் வந்து ஒழுங்கா தூர் வரப்படவில்லை, கால்வாய்கள் பராமரிப்பு செய்யவில்லையே, நீர் தேக்க இதெல்லாம் செய்யல, பராமரிப்பெல்லாம் ஒழுங்கா செய்யல, அதனால நீங்க செய்த குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல பழிகிறது. வெள்ளக்காரங்க மேலேயும் அந்த பழியெல்லாம் வருது. அவங்களும் அதை செய்யறாங்க. சில இடத்துல அவங்க பழி செய்யறாங்க, சில இடத்துல அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட்ல இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 150 வருஷம் ஆகும். ஸோ அந்த இது அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு எந்தெந்த காலத்துல பஞ்சம் வந்தது அப்படிங்கிற ஒரு சில ஆவணங்கள் வந்து அவர் சொல்லி இது பண்ணியிருக்கார். 1686 அதுல 17ஆம் நூற்றாண்டின் கடைசி பஞ்சம். அப்போது கணக்கில் மதராச பட்டணத்தில் மக்கள் தொகையான 3,35,000 பேர் உணவின்றி மாண்டுவிட்டனர். 6000 குடும்பங்கள் நகரை விட்டு சென்றன. கோட்டையிலிருந்து சூரத்திற்கு 29 செப்டம்பர் 1687 நாள் இந்த கடிதத்தில் விளக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ இப்படி ஒன்று நடக்குது. 1805, 86, 87 3 வருடங்கள் தொடர்ச்சியாக பஞ்சம் நடக்குது. முதல் வருஷம் 3000 பேர், 2வது வருஷம் 5000 பேர், 3வது வருஷம் 17000 பேர் இறந்து போறாங்க பஞ்சத்தினால. ஆனா இந்த பஞ்சத்துக்கு என்னதான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நிவாரணம் பண்றதுக்கு அவங்க நல்ல நடவடிக்கை எடுத்துக்காங்க. வரலாற்றில் நம்ம பாத்தீங்கன்னா இந்தியா ஆவணங்கள் அது இல்லை. நீங்க வரலாற்று நீங்க பார்க்க முடியாது. ஏதாவது சில்வழி ஏதா இருக்கும், இன்டைரக்ட் ரெஃபரன்ஸா இருக்கும். மணிமேகலை மாதிரி அட்சய பாத்திரம் போட்டாங்க, இவங்க சாப்பாடு போட்டாங்க, ஊருக்கு போட்டாங்க, இந்த மாதிரி கதை இருக்கும். சட்டங்கள்ல வந்து இது செய்யணும் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? ஒரு குழு சிறைப்பட்டது. அதில் 15 பேர் இருந்தார்கள், 11 ஐரோப்பியர்கள், ஒரு போர்ச்சுகீஸ் யுரேசியர், ஒரு ஆர்மேனியர், 2 இந்துக்கள். இந்த குழுவில் கமிட்டி ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேட்டிவ் புவர் ஃபண்ட் இன் மெட்ராஸ் இப்படின்னு ஒரு அதுக்கு என்ன செய்யணும், யார்கிட்ட நிதி வாங்கினாங்க, அதெல்லாம் நெல்லுபடி பண்ணாங்க, இதெல்லாம் வந்து அவங்க ஆவணங்கள். இந்த மாதிரி பண்ணதெல்லாம் பல விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்காங்க. ஆங்கில அரசாங்கத்தின் கீழ் பஞ்ச கொடுமை தவிர்க்கப்பட்டது. இதை குறித்து ஆங்கிலேயர்கள் பெருமைப்படலாம். ஆனால் அவர் தலைமுடிய வேண்டிய அதே நேரத்தில் அவர்கள் நடத்திய அடிமை வியாபாரத்து குறிப்பு அப்படின்னு அதே சாப்டர்ல சொல்றாரு. அடிமை வியாபாரத்தை பத்தி நம்ம வந்து யாரும் கேள்விப்படுறதே இல்லை. ஏன் எனக்கு புரியுது. நம்ம வந்து ரொம்ப வந்து அடிமை வியாபாரத்தை மிஞ்சி மிஞ்சி போனா 1900 படத்துல தான் அடிமை சொல்ல
ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ஃபிக்ஷனலாக மென்ஷன் இருக்கே தவிர நம்ம இதில் அடிமை வியாபாரத்தை பற்றி பேசுகிறோம். நமக்கு தெரிஞ்ச ஒன்று நம்ம இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து ஆள் கேட்டார் அப்படிங்கிற ஒரு கதை தான் வருது. இல்லைன்னா வேற குறிப்பு இல்லை, நம்ம வரலாற்று அவருக்கு படிக்கிறதே இல்லை. ஆனால் அமெரிக்காவில் வந்து ஏப்ரஹாம் லிங்கன் அடிமைத்தனத்தை ரத்து செய்தார் இல்லையா? இந்தியாவில் யாராவது செஞ்சாங்களா? யார் செஞ்சா? அவுரங்கசீப். அவர் என்ன பேர் சொல்றாரு? அவுரங்கசீப் அடிமை அகேன்ஸ்ட் ஸ்லேவரி. இது நம்ம யாரும் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த புத்தகத்தில் நேர்குறிப்பு இருக்கா ஞாபகம் இருக்கு. பட் அது தாண்டி அவுரங்கசீப் தகண்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்பெல்லாம் வந்து இது பண்ணாலும் அவங்க பேர் கெட்டுக்கூடன்னு பயந்துட்டு இருக்காங்க. அடிமை வியாபாரத்தை பண்ணியிருக்காங்க. அடிமை வியாபாரத்தை அவங்க மட்டும் பண்ணல, போர்ச்சுகீஸ் செஞ்சிருக்காங்க, டச்சு செஞ்சிருக்காங்க, பிரெஞ்சு செஞ்சிருக்காங்க. இதுக்கு ரொம்ப உறுதுணையா இந்தியர்கள் இருந்திருக்காங்க. இந்தியர்கள் அடிமை வியாபாரம் பண்றதுக்கு மற்றவர்களுடைய குறிப்புகள்லாம் இருக்கு. இவங்க இந்தியாவிலேயே குறிப்பெல்லாம் இருக்கு. ஒருவர் யாரை வித்தார், என்ன பட்டியல் வித்தார் அதெல்லாம் போட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த அடிமை வியாபாரத்தை கணக்கில் போட்டு ஒரு தலைக்கு 8 அணா வீதம் அடிமைகள் விற்கப்பட்டார்கள். ஒரு ஆள் அடிமையுடைய விலை 8 அணா. ஏன்னா எல்லா அடிமையும் வந்து கேப்சர் பண்ணி துரத்தி இங்கிலாந்துல நீங்க சவுத் ஆப்பிரிக்கன் நேட்டில் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட இதுல போய் ஆளை பிடிச்சி தேடிட்டு வந்து பண்ணுவாங்க. இங்க அது எப்பவுமே அப்படின்னு சொல்ல முடியாது. தானே விற்கிறவங்களாம் இருந்திருக்காங்க, சொந்தக்காரங்களை விற்றவங்களாம் இருந்திருக்காங்க. பஞ்சத்தில் பிழைக்கிறதுக்கோசரம் அடிமையை ஓடிருக்காங்க. ஒரு பஞ்சகாலத்துக்கு பொழுது போர்த்துகீஸ்ல வேலை செய்யறவங்க வந்து ஃபோர்ட்ல வந்து இங்கிலீஷ்கார ஃபோர்ட்ல வந்து எங்களை அடிமையா சேர்த்துக்கோங்க, எங்களுக்கு சாப்பாடு நீங்க தான் போடுவீங்க இருக்காங்க. கப்பலில் ஏற்றி இங்கேருந்து வந்து மலேசியா இந்தோனேஷியாக்கெல்லாம் அனுப்பும்போது அதை சொல்லி அவங்க வந்து அப்படியே குற்றுயிர் கொலையெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாங்க. அதை அப்புறம் ஆவணப்படுத்துறாரு. இங்கே வந்து அடிமைகளாக வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து பஞ்சத்துக்காக பிழைக்கிறாங்க. அவங்களால நிற்கவே முடியல. அவங்க எப்படி பண்ணி பண்ணா ரொம்ப சீப்பாக கிடைச்சிட்டாங்க இந்த லேபர் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுறாரு. ரொம்ப வாட்ட சாட்டமாக அனுப்புறேன்னு சொல்லி இங்கிலீஷ்காரன் போய் சொல்றான், ஏமாத்திட்டாங்க, ரொம்ப சோனியா ரொம்ப உடல் பலாத இல்லாத இந்த மாதிரி ஏமாத்தலாம் அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்தர் நியாயப்படுத்துறாரு. நாங்கெல்லாம் அங்கிருந்து ஏமாத்த போனோம், ஆப்பிரிக்காவில் நாங்கள் ஏமாத்த போனோம், அதனால உங்களுக்கு ஏமாத்துறது ஓகே அப்படின்னு. அது ஒரு பித்துக்குளித்தனத்துக்கு ஒரு தனி லெவலுக்கு கூட்டிட்டு போறாங்க சில இதெல்லாம். சில பேர் ஆனால் கண்டிப்பும் கண்டனமும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. ஒரு இடத்துல வந்து கண்டனம் செய்யும் பொழுது சரி இது பட்டியல் குறித்து ஒரு இடத்துல வந்து ஒரு குறிப்பு வேண்டியது. இதுல இது வந்து அடிமைத்தனத்தை பண்ணப்படுறது வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி எல்லா கம்யூனிட்டியும் இருக்காங்க. மொத்தம் எக்ஸப்ஷனே கிடையாது, எல்லாரும் இருக்காங்க. சில காஸ்ட் மே ஹேவ் பீன் எக்ஸப்ட் பட் மோஸ்ட் பீப்புள் பஞ்சத்துக்கு பிழைக்கிறதுக்கு நீங்க இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐரோப்பாவில் 1000 ஆண்டுகளாக அடிமைத்தனம் வந்து கருப்பர்கள் மட்டும் கிடையாது, வெள்ளையர்களும் இருக்காங்க. காசுல நஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் தங்களை அடிமையாக எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து அடிமைத்தனத்தோட ஆரம்பம்னு சொல்ல முடியும். கடன் ரொம்ப பெற்று அது என்ன பண்ணுறது தெரியாம இன்னைக்கு பாண்டட் லேபரா போறாங்க இல்லையா, அப்படிதான் வந்து ஸ்லேவரி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்தியாவில் இருக்கிற அடிமை சிஸ்டம் வந்து 2-3 மினிட்ஸ்ல முடிச்சிருந்தேன், ஏதாவது மிஸ் பண்ண முடியும். இந்தியாவில் இருக்கிற சொல்றது எப்பவுமே ரொம்ப கொடுமையானது இல்லை. அதாவது காலில் கட்டு போட்டு கையில கட்டு போட்டு சவுத்துல அடிச்சு அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இல்லை. அவங்களாம் வந்து வேலை செஞ்சிருக்காங்க, கட்டாயம் வச்சிருக்காங்க, அடிமைகள் வந்து அழுது புலம்பி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை பத்திலாம் எழுதியிருக்காங்க. விதவிதமான இதெல்லாம் இருக்கு. ஒரு குறிப்பு நான் ஒரு பத்தியை படிக்கிறேன். கண்ணப்பான மனிதனை பத்தி ஒருத்தர் எழுதுறாரு, ஒருத்தர் எழுதுறாரு. இந்த மனிதன் லஞ்சம் வாங்கி கொண்டு மதிப்புரிய கம்பெனியின் பெயரையும் எடுத்து விட்டு வருகிறான். ஹாலந்து நாட்டவர் நம்ம தலைவர்களை புலிக்காட்டுக்கு அடிமைகளை கொண்டு செல்லாமல் மதராசுக்கு ஏன் இந்த குழந்தைகளை கொண்டு வருகிறார்கள்? ஏனெனில் இங்கு சுங்கம் குறைவு. நீங்க பணமால டாக்ஸ் எவேஷன் பண்ணி போறாங்களே, அதை தான் அடிமைத்தனத்துக்கு அவங்க பண்ணிட்டாங்க. டாக்ஸ் அவாய்டன்ஸ் கோசம் மட்ராஸ்ல பண்ணலாம். வெறும் 18 பென்ஸ் தான் அடிமைக்கு சேல்ஸ் டாக்ஸ் சுங்கவரி. அதில் பாதி நவாபுக்கு. நமக்கும் குழந்தைகள் உண்டு. நம் குழந்தைகள் அடிமைகள் ஏற்பட்டால் அதன் நாம் மனதை வாட்டும் அல்லவா? இந்த மக்களும் அவர்கள் குழந்தைகளை நாம் நமது குழந்தைகளை விரும்புவது போதான விரும்புகிறார்கள். அவர்கள் குழந்தைகளுக்கு அவருக்கு உரிமை உண்டு. இம்மாதிரி தொழிலுக்கு ஐரோப்பாவின் பல நாடுகளில் மரண தண்டனை கொடுக்கிறார்கள். துருக்கியிலும் கூட மரண தண்டனை கொடுக்கிறார்கள். ஆண்டவனின் சட்டத்தில் இந்த குற்றத்துக்கு மரணம் தான் தண்டனை அப்படின்னு கடுமையா அவங்க சொல்றாரு. அதை எதிர்த்து சில இடத்துல செய்யறாங்க. கம்பெனிக்கு மானம் போகணுன்றாங்க, வருமானம் போகணுன்றச்ச வரதையும் பண்ணிடுறாங்க. வியாபாரமும் ஓடிட்டு இருக்கு. இதுல ஒரு முக்கியமா இதை சேர்க்க வேண்டியது என்னன்னா, 1830 இங்கிலாந்துல வந்து வில்பர் ஃபோர்ஸ் ஒருத்தருடைய உந்துதல்னால அடிமை வியாபாரம் அந்த அடிமை சட்டத்தை நிவர்த்தி பண்றாங்க, கேன்சல் பண்ணணும் சட்டம் பண்ணுவாங்க. 1833 அந்த சட்டம் வந்து அமலாக வருகிறது. எங்க? இங்கிலீஷ் சாம்ராஜ்யம் எங்கும், பிரிட்டிஷ் எம்பையர் முழுதும் அடிமைத்தனம் ஒழிக்கப்படுகிறது, கிழக்கிந்தியா கம்பெனியில் இருக்கும் நாடுகளை தவிர அப்படின்னு சட்டம் வரும்.
10 வருடங்கள் கழிச்சு கிழக்கிந்தியா கம்பெனி, அதை தவிர இதையும் சொல்றேன், கரிபியன் தீவுகளையும் சொல்றேன், 10 வருஷம் கழிச்சு கிழக்கிந்தியா கம்பெனிலையும் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லி அந்த ரத்து நடக்குது. அங்க வந்து இருக்கிறவர் வந்து மெட்ராஸ்ல கல்கட்டால ஒரு வைஸ்ராய் ஒருத்தர் செய்யறார். அந்த வைஸ்ராய் தான் பிற்காலத்துல வந்து கம்பெனி ராஜ்யத்தை கைட்டிட்டு நம்ம பிரிட்டிஷ் ராஜ்யமே எடுத்துக்கணும்னு சொல்ற ரெக்கமெண்டேஷன் பண்ற அவங்க எலன் பரோன் ஒரு வைஸ்ராய் அவர் செய்யறாரு. அது வந்து 1843 வருது. அது இந்த குறிப்பில் இல்லை, அது சேர்க்க வேண்டும் என்னுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள். 4 வருடம் பட்சத்தை பற்றியும் பெங்கால் 42 பெங்கால் பஞ்சத்தை பற்றியும் இதில் குறிப்பிடவில்லை, அது செய்ய வேண்டிய விஷயம். ஸோ இதுதான் வந்து அடிமையை பற்றி சொன்ன இது. இதை தவிர காலன் மேக்கன்சி பற்றி குறிப்பு இருக்கு, எல்லிஸ் பற்றி குறிப்பு இருக்கு, ஆங்கில கல்வி முறைகளை பற்றி குறிப்பு இருக்கு. இங்க மெட்ராஸ் கல்வி முறைன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதாவது மாணவர்களே வந்து சிறந்த மாணவர்கள் 10 மாணவர்கள் கற்றுக் கொடுக்குறது. அந்த ஒரு கல்வி முறை வந்து இங்கேருந்து ஸ்காட்லாண்டுக்கு போய் மெட்ராஸ் சிஸ்டம் அப்படின்னு அங்கே பல 1000 பள்ளிக்கூடத்தில் வந்து நடந்தது. நமக்கு தெரியாம இருக்கலாம், அது ரொம்ப ஒரு முக்கியமான குறிப்பு, அதை சொல்றேன். அதை தவிர வந்து மெக்காலே இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன், இந்த பாயிண்டோட நான் முடிச்சிருவேன். இங்கிலீஷ் எஜுகேஷன், சமஸ்கிருதம், அரபு மொழி இதெல்லாம் இருக்கிறச்ச கவர்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆக்ட்னு சொல்றாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் சொல்றாங்க, இன்னும் பல சிஸ்டம் பல ஆர்குமெண்ட் வருது. அதுல இங்கிலீஷ் கல்வி முறையை இங்க நிறுவ வேண்டும். இப்போ மெக்காலேயோட உறுதல்லாம் வந்து அங்க ஒரு வைஸ்ராய் நடத்துறாரு. அந்த பொழுது அந்த இது போது என்ன ஆகுதுன்னா, அதை நம்ம மெக்காலே வந்து திணிச்சாருன்றதை மட்டும் தான் கேட்கணும். ஆனா அப்போது வந்து ரெண்டு பேர் அதை எதிர்த்தார். ரொம்ப முக்கியமாக மதிப்பீடப்பட்டவர்கள் வில்சன், ஹாரேஸ் வில்சன், ஹாரேஸ் ஹேமன் வில்சன் என்பவரும் ஜேம்ஸ் பிரின்சப் என்பவரும், இவர்கள் 2 பேரும் வந்து ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால்ல இருக்கிற முக்கியமானவர்கள், மிகச்சிறப்பான வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள். சமஸ்கிருத மொழியை வந்து நிறைய நூல்கள் மொழிபெயர்த்தவர்கள். இந்திய வரலாறுல கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இடம் இருக்கு. ஊவே சாமிநாதருக்கு என்ன இருக்கோ அதோட முக்கியமான காலின் மேக்கன்சிக்கு என்ன இருக்கோ அந்த முக்கியமான இடம் அவர்களுக்கு வந்து இந்திய வரலாறு இருக்கு. அவங்க எதுக்குறாங்க, அவங்க மக்களுக்கு வந்து அவர்கள் மொழி வேலை இருக்கிற நீங்க இதை கரெக்ட் பண்ணிட்டு இங்கிலீஷ் சொன்னீங்கன்னா தன்மானம் என்பது குறைந்து விடும் என்ற எதிர்ப்பு குரல் தெளிவாக செய்திருக்கிறார்கள். அதை பல வரலாற்று புத்தகங்கள் குறிப்பிடவில்லை, அரசியல் புத்தகம் குறிப்பிடுகிறார். இது நம்ம வந்து இந்த வரலாற்று குறிப்பை வந்து ஒரு 3 கட்டத்தில் பார்க்கணும். ஆங்கிலேய ஆட்சியை 3 பக்கத்தில் பார்க்கணும். மெட்ராஸ் பட்டத்தில் ஒன்று கம்பெனியா வந்த வணிகத்துக்கு வந்த ஒரு குழுவின் ஆட்சி, பின்னாடி அவர்கள் ராஜதானியாக ராபர்ட் கிளைவ்லேருந்து 1857 வரைக்கும் ஒரு ஆளும் ஸ்ட்ரக்சராக, ஆனால் கம்பெனி ஆட்சி ஞாபகம். 1857 இருந்து பார்த்தீங்கன்னா இம்பீரியல் ஆட்சி பை பார்லிமெண்ட் டெபுடேஷன்ல வந்து நடக்குது. 3 காலகட்டம் நடந்திருக்கு. இந்த 3 காலகட்டத்தையும் நம்ம வெவ்வேறு விதமாக பார்க்கணும். அதை வந்து இதில் படிக்கும்போது